பொண்டாட்டி காசுல வாழ்ற உருப்படாத நாய் நீ. என்ன விடுங்கடா. காட்ஸ், இவங்க ரெண்டு பேரையும் விட்டுறாதீங்க. இவனுக்கு இவனோட உண்மையான தகுதி என்னன்னு புரிய வைங்க. ஸ்ரேயாவையும் தேவையும் ஹோட்டல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இறுக்கமாக பிடித்துக் கொண்டனர். 2 கார்ட்ஸ் தேவின் 2 கைகளையும் பிடித்து முழு பலத்தை பயன்படுத்தி அவனை தரையில் தள்ள முயன்றனர். ஜீப் நெக் கவுன் அணிந்திருந்த ரியா கபூர் ஸ்ரேயாவை வெறுப்போடு பார்த்தாள். பிறகு தேவ் பக்கம் திரும்பி பேசினாள். இன்னும் நேரம் இருக்கு தேவ், உன்னோட தப்ப ஒத்துக்கோ. நான் உன்னை திரும்பவும் ஏத்துக்குவேன். நடந்ததெல்லாம் மறந்துடலாம். எதையும் மறக்காத ரியா. இவன் ஒரு பிச்சைக்காரன், இவனுக்கு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. காட்ஸ், இவனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுங்க. அதை இவன் வாழ்நாள் முழுக்க மறக்க கூடாது. தேவ் கோபத்துடன் அவினாஷை பார்த்தான். 2 கார்ட்ஸும் தேவை தரையில் தள்ளிவிட்டனர். ஸ்ரேயா கார்ட்ஸிடமிருந்து விடுபட விடாமல் போராடி கொண்டிருந்தாள். தரையில் சிதறி கிடந்த கண்ணாடி துண்டுகள் தன் கையில் குத்தாமல் இருக்க தேவ் தவித்தான். அப்போது அவினாஷ் தேவின் காதருகே வந்தான். ரியாவோட புருஷன் ரொம்ப திமிரில் இருந்தல்ல, இப்போ அதுக்குதான் உனக்கு தண்டனை. இனி என்ன நடக்குதுன்னு பாரு. தேவ், இன்னும் ஒண்ணு கெட்டு போகல. ஒத்துக்கோ, நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்குவேன். அப்போது ரியாவின் தங்கை பூஜா தேவ் அருகில் வந்தாள். அவள் அணிந்திருந்த ஐஹீல் செருப்பால் தேவின் கைகளை நசுக்கினாள். சிதறி கிடந்த கண்ணாடி துண்டுகள் தேவின் உள்ளங்கையில் ஏறின. தேவ் வலியில் துடித்தான். என் அக்காவுக்கு ரொம்ப பெரிய மனசு, ஆனா உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் கிடையாது. ஒரு வழியாக தேவ் ஆவேசமாக அந்த 2 கார்ட்ஸையும் தள்ளிவிட்டு எழுந்து நின்றான். அவன் வெறுப்பு நிறைந்த கண்களால் ரியாவை பார்த்தான். ரியா, நம்மோட கடைசி சந்திப்பு இப்படி இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. கடைசி சந்திப்பா? நீ இன்னும் இவன் பேச்ச நம்பாத ரியா. இப்பவே இவனை போலீஸ்ல ஒப்படைங்க. இந்த பைத்தியக்கார நாய் இப்ப ரொம்ப துள்றான். ஆமா, போலீஸ் அடி விழுந்தாதான் இவன்லாம் ஒரு வழிக்கு வருவான். அப்ப பாருங்கக்கா, இவன் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்பான், இவனோட உயிருக்கு பிச்சையும் கேட்பான். அப்போது ரியாவின் தம்பி பிரேமும் அவினாஷ் மற்றும் பூஜாவோடு சேர்ந்து கொண்டான். பூஜா, அவினாஷ் சொல்றது சரிதான். இவனை போலீஸ் கிட்ட ஒப்படைங்க. இந்த திருடனுக்கு இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு வர என்ன தகுதி இருக்கு? தேவ் ஒரு முறை ரியாவை பார்த்தான். ரியா மற்றும் தேவ் கண்கள் சந்தித்தன. தேவ் 1 வருடத்திற்கு முந்தைய அந்த பழைய நினைவுகளில் மூழ்கினான். தேவ் வரவேற்பறையின் படிக்கட்டுகளில் இறங்கியவாறே போனில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தான். மறுபக்கம் ஒரு குரல் கேட்டது. தேவ், நீ நிஜமாவே ரியாவை டிவோர்ஸ் பண்ண போறியா? இந்த 5 வருஷத்துல என் பொண்ணோட மனசை உன்னால ஜெயிக்க முடியலையா? ஆமா மிஸ்டர் கபூர், நீங்க சொல்றது சரிதான். 5 வருஷம் ஆயிடுச்சு. இதோட ஒப்பந்தமும் முடியுது. அப்புறம் பாருங்க என்ன ஒரு தற்செயல். இங்கே ஒப்பந்தமும் முடியுது. அங்க ரியாவோட முதல் காதலன் அவினாஷ் தன் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டான். அவன் துபாயில இருந்து திரும்பி வந்துட்டான். போனில் பேசிக்கொண்டே தேவ் ஒரு டிராயரை திறந்தான். அதில் ரியா மற்றும் அவள் காதலன் அவினாஷ் மல்ஹோத்ராவின் புகைப்படத்தை எடுத்தான். ரியா, அவன் கூட தான் நீ சந்தோஷமா இருப்ப. நான் இங்க 5 வருஷமா இருந்ததுல எந்த அர்த்தமும் இல்ல. இன்னைக்கு கடைசி முறையா உனக்கு பிடிச்ச சாப்பாட்டை நான் சமைப்பேன். கடைசி முறையா உன் துணிகளை அயன் பண்ணுவேன். இன்னைக்கு கடைசி முறையா நான் கடந்த 5 வருஷமா உனக்காக செஞ்ச எல்லாத்தையும் செய்வேன். வெறும் கடைசி முறையா. தேவ் பெருமூச்சு விட்டு வீட்டு வேலைகளில் மூழ்கினான். எல்லா வேலைகளையும் முடித்த பிறகு வரவேற்பறைக்கு வந்தவன் சோகமான கண்களுடன் சுவர் கடிகாரத்தை பார்த்தான். 12 மணி ஆயிடுச்சு ரியா, ஆனா நீ இன்னும் வரல. இன்னைக்கு நான் கடைசி முறையா. ஆனா அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. ரியா அறைக்குள் நுழைந்தாள். ரியாவை பார்த்தவுடன் தேவ் கண்களில் ஒரு சிறிய மின்னல். இன்னும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருப்பது போல அவன் உடனே கதவை நோக்கி சென்றான். ரியா தேவை பார்க்காமலேயே கையில் இருந்த கிஃப்ட் பேக்குகளை அவனிடம் திணித்துவிட்டு யாருக்கோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப தொடங்கினாள். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நிஜமாவே இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ண. தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி உன்னை நான் இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்லையே ரியா. கண்டிப்பா அந்த அவினாஷ் மல்ஹோத்ரா கூட என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். தேவின் கண்களில் வலியும் உதடுகளில் ஒரு போலி சிரிப்பும் இருந்தது. இனி உன் இஷ்டம் போல எது வேணாலும் பண்ணுறியா, எனக்கு கவலை இல்லை. உன் புது வாழ்க்கை நல்லா இருக்க என் வாழ்த்துக்கள். ரியா தேவை திரும்பி கூட பார்க்கவில்லை. போன் ஸ்கிரீனையே பார்த்தபடி சோஃபாவில் போய் அமர்ந்தாள். அவள் யாருடனோ சேட் செய்து கொண்டிருந்தாள். மெசேஜுக்கு பதில் அனுப்பும் போது அவள் உதடுகளில் ஒரு காதல் புன்னகை அரும்பியது. தேவ் கனத்த மனதோடு அவள் அருகில் சென்று சில நொடிகள் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். சாப்பாடு பரிமாறட்டுமா? வேண்டாம், எனக்கு பசிக்கல. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் நான் சமைச்சிருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னர் முடிச்சிட்டேன். ரியா இன்னும் ஸ்கிரீனையே பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். தேவ் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள போராடி கொண்டிருந்தான். சரி, நான் உன் ட்ரெஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. இதற்கிடையில் தேவ் மெதுவாக ஒரு அடி முன்வைத்து ரியாவின் போன் ஸ்கிரீனை எட்டி பார்த்தான். அவன் இதயம் ஒரு நிமிடம் துடித்தது. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. எதுவானாலும் சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். தேவ் தன் கோபத்தை அடக்க முயன்றான். ஆனால் இந்த முறை அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. உன்னை பார்த்தா டயர்டான மாதிரி தெரியலையே. யாரோ ஒருத்தரோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு தானே வந்திருக்க, கரெக்டா? என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நீ என்ன சந்தேகப்படுறியா தேவ்? ஸ்கிரீனில் தெரிந்த ரியாவின் பாத்ரோப் அணிந்த புகைப்படத்தை சுட்டிக்காட்டினான் தேவ். இங்க பாரு, நான் உண்மையை தான் சொல்றேன். அப்போது ரியாவின் போனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது. அவள் எதேச்சையாக அதை கிளிக் செய்ய அவினாஷின் குரல் ஒலித்தது. ரியா, நீ இந்த போட்டோல ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? இது என்னோட ஃபேவரட் போட்டோ. ஐ லவ் இட். ரியா பதற்றத்துடன் அந்த வாய்ஸ் மெசேஜை நிறுத்திவிட்டு போனை பின்னால் மறைத்தாள்.
இதுல என்ன இருக்கு? அவினாஷ் வீடு ரெனோவேஷன் நடக்குது, அதனால அவனுக்காக ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிருந்தேன். அவினாஷா? ஆமா, அவினாஷ் தான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதான் நான் அங்கேயே தங்கிட்டேன். இதுல இவ்ளோ பெருசா பேச என்ன இருக்கு? ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட உனக்கு தோணல. அதனால என்ன இப்போ? தேவ், நீ எப்பவுமே எதையாவது தப்பா நினைச்சுப்ப, அதான் சொல்லல. அதுவும் இல்லாம உன்கிட்ட நான் ஏன் விளக்கம் சொல்லணும்? ஆமா, நீ ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்ல போற? சரிதான், நான் ஏன் ஏதாவது நினைக்க போல ரியா? அப்புறம் ஏன் இப்படி ஓவர் ஆக்ட் பண்ற? அது உனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் ஆசையா சமைச்சேன், ஆனா ஏற்கனவே உன் பசி தீர்ந்து போச்சுங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, உன் பெட் ரெடியா இருக்கு, துணிகளை அயன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு என்ன இப்போ தேவ்? எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை சமைச்சதுல நீ என்ன பெரிய காரியம் பண்ணிட்ட? இதெல்லாம் நீ தினமும் செய்யற வேலை தானே? சரி, முன்னாடி இருந்து நகர. ரியா சோஃபாவில் இருந்து எழுந்ததும் தேவை லேசாக தள்ளிவிட்டு பெட்ரூம் நோக்கி நடந்தாள். மனுஷனை நிம்மதியா மூச்சு விட விடுறியா? தேவ் ரியா போவதையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென ரியா பின்னால் திரும்பினாள். என் கால்ல தேய்க்க மசாஜ் கிரீம் எடுத்துட்டு வா, கால் ரொம்ப வலிக்குது. தேவின் உதடுகளில் ஒரு வலி நிறைந்த புன்னகை வந்தது. சிறிது நேரம் கழித்து தேவ் மசாஜ் கிரீமுடன் பெட்ரூமுக்கு சென்றான். ரியா கட்டிலில் கால் நீட்டி படுத்து போன் ஸ்கிரீனில் மூழ்கி இருந்தாள். ஸ்கிரீனை பார்க்கும் போதெல்லாம் அவள் உதடுகளில் காதல் புன்னகை மலர்ந்தது. அது தேவின் இதயத்தை கிழிப்பது போல இருந்தது. தேவ் அமைதியாக அவள் கால்களை மசாஜ் செய்ய தொடங்கினான். ரியா ஸ்கிரீனை பார்த்தபடியே பேசினாள். டாக்டர் என்ன சொன்னாருன்னா, இப்போ என் கால் சரியாகிடுச்சு, மசாஜ் தேவையில்லைன்னு. ரியா சொன்னதை கேட்டதும் தேவ் தன் கைகளை பின்னால் இழுத்துக் கொண்டான். அப்போது ரியா மீண்டும் சொன்னான், ஆனா மசாஜ் பண்ணாதான் எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும், அதனால நீ மசாஜ் பண்ணிக்கிட்டே இரு. இந்த மாதிரி வேலையில நீ தான் பெஸ்ட். தேவின் உதடுகளில் ஒரு வாடிய புன்னகை படர்ந்தது. அவன் ரியாவின் கால்களை மசாஜ் செய்ய தொடங்கினான். அவனுக்கு இப்போது எந்த புகாரும் இல்லை, மாறாக ஒரு நிம்மதி இருந்தது. அவன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான், ஆமா ரியா, நான் பெஸ்ட் தான். இன்னைக்கு நான் ஒரு சிறந்த முடிவை தான் எடுத்திருக்கேன். இன்னையில இருந்து நம்ம 2 பேர் பாதையும் வேற வேற. நீ உன் முதல் காதலனோட சேர்ந்துரு, நான் இனி உன் வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா விலகிடுறேன். இப்போதைக்கு இதை நிறுத்துங்க ப்ளீஸ். இன்னும் எவ்வளவுதான் என்ன புகழ்ந்து பேசுவீங்க? வாய்ஸ் நோட் அனுப்பிய பிறகு ரியா சோம்பல் முறித்தபடி படுக்கையிலிருந்து எழுந்தாள். தேவ் அப்போது விழித்திருந்தான். ஆனால் ரியா எப்போதும் போல அவனை கண்டு கொள்ளவில்லை. அவள் பாத்ரூம் நோக்கி செல்லும் போது அவளது பார்வை மேஜை மீது இருந்த திருமண மோதிரத்தின் மீது விழுந்தது. அவள் அந்த மோதிரத்தை கையில் எடுத்து பார்த்துவிட்டு மீண்டும் லேம்பிற்கு அருகே வைத்துவிட்டு பாத்ரூமிற்குள் சென்றாள். தேவ் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு தன் நிலையை நினைத்து சிரிப்பு வந்தது. மஜ்னு, காதலிக்கிற ஒரு பைத்தியம், ரோமியோ, இந்த மாதிரி எத்தனையோ விதமா என்ன கூப்பிட்டுருக்காங்க. நான் உன்னை எவ்வளவு காதலிச்சேன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மோதிரத்தை கொடுத்து உன்கிட்ட என் காதலை சொன்ன அந்த நாள் எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. மின் விளக்குகளால் ஜொலிக்கும் பூல் சைடு பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது. ரியா தன் நண்பர்கள் தங்கை பூஜா மற்றும் தம்பி பிரேமுடன் கையில் மதுக்கோப்பையுடன் பார்ட்டியை என்ஜாய் செய்து கொண்டிருந்தார். அப்போது தூரத்தில் இருந்து தேவ் அவளை நோக்கி வேகமான நடையுடன் வந்து கொண்டிருந்தார். அவனை பார்த்ததும் பூஜா எரிச்சல் அடைந்தாள். இந்த தேவ் திரும்பவும் வந்துட்டான். ரோட் சைடு ரோமியோ பிச்சைக்காரன். என் அக்கா எங்க இருந்தாலும் அங்க இவன் வந்துடுறான். இவனுக்கு வெக்கமே இல்லையா? கண்டிப்பா. ஆனா பிச்சைக்காரனுக்கு கூட கொஞ்சம் அறிவு இருக்கும், இவனுக்கு அது கூட கிடையாது. இவன் மூஞ்சியையும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் பாரு. ஏழைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான். உண்மை சொல்ல போனா அவினாஷ் இவனை விட 100% பெட்டர். என்ன நிஷா, இந்த ஒண்ணும் இல்லாதவனை போய் எப்படி அவினாஷ் கூட கம்பேர் பண்ற? கேவலமா இருக்கு. அவர்கள் மூவரும் பேசுவதை கேட்டு ரியா சற்று குழப்பமாகவும் பதற்றமாகவும் தெரிந்தாள். அவள் தன் போனை பார்த்தாள். அவள் ஏதோ யோசிப்பதற்குள் தேவ் அவள் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் கையில் திருமண மோதிரம் இருந்தது. ரியா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ரியா என்ன கூறுவதென்று தெரியாமல் திகைத்தாள். அப்போது பூஜா சட்டென்று தேவ் கையில் இருந்து மோதிரத்தை பிடுங்கினாள். சரி, என் அக்கா உன் ப்ரொபோசலை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். உன் காதலுக்கு ஒரு சோதனை. பூஜா, ப்ளீஸ் அந்த மோதிரத்தை திருப்பி கொடு. அதற்குள் பூஜா சத்தமாக சிரித்துக் கொண்டே அந்த மோதிரத்தை நீச்சல் குளத்தில் எறிந்தாள். அனைவரும் சிரிக்க தொடங்கினர். குட் லக் தேவ். காய்ஸ், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட பரவாயில்ல, விடுங்கக்கா. இவன் நிஜமாவே உங்களை காதலிக்கிறானா இல்ல டைம் பாஸ் பண்ண வந்திருக்கானான்னு பார்க்கலாம். இந்த மஜ்னு எவ்வளவு பைத்தியமா இருக்கான்னு நாங்களும் பாக்குறோம். அட, என் வருங்கால மாப்பிள்ள, விடுங்க மச்சான். அந்த மலிவான மோதிரத்தை என் அக்கா கண்டிப்பா போட மாட்டா. தேவ் இதயத்தில் நெருப்பு பற்றி எரிவது போல இருந்தது. அவன் உடனே நீச்சல் குளத்தை நோக்கி ஓடினான். நில்லு நில்லு தேவ். அவனுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா தெரியாதா? யாராவது காப்பாத்துங்க. தேவ் தன் முழு பலத்தை பயன்படுத்தி மோதிரத்தை கண்டுபிடித்தான். ரியாவிற்கு அவன் மேல் பரிதாபம் வந்தது. அவள் ஓடிச் சென்று தேவ் அருகே நின்றாள். உனக்கு என்ன பைத்தியமா தேவ்? அங்க கரண்ட் இருந்திருக்கலாம். நீ மூழ்கி போயிருந்தா என்ன ஆகுறது? நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா உன்னை காதலிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இது சத்தியம். தேவ் உலகத்தில் உள்ள அத்தனை சந்தோஷமும் கிடைத்தது போல உணர்ந்தான். அவன் சிறிதும் தாமதிக்காமல் ரியாவின் கையில் அந்த மோதிரத்தை போட்டான். ஓ ரியா, நான் உன்னை அடைச்சிட்டு தான் நினைச்சேன். இன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க ரியாலாம் உன்னை காதலிக்க மாட்டா, ஏன்னா அவளுக்கு உன் மனசை உடைக்க விருப்பம் இல்லை. ஆமா, அவங்க சொன்னதுதான் சரி. நானும் அதை பார்த்தேன். நீ ஒரு கையில என் மோதிரத்தை போட்டிருந்த, இன்னொரு கையில உன் போன் இருந்தது.
அந்த ஸ்கிரீன்ல அவினாஷ் அவன் மனைவியோட இருந்த போட்டோ இருந்தது. அவன் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்தான். நீ ரொம்ப உடைஞ்சு போயிருந்த. இதையெல்லாம் நினைத்தபடி தேவ் எழுந்து அமர்ந்தான். இன்றைய விடியல் அவனுக்கு வித்தியாசமாக இருந்தது. அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அவன் படுக்கையிலிருந்து எழுந்தான். டிராயரிலிருந்து விவாகரத்து பத்திரங்களை எடுத்து அவற்றை கூர்ந்து கவனித்தான். உன் உடந்த இதயம் திரும்பவும் ஒன்று சேர்ந்துடும் ரியா. இன்னையில இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தேவ் அமைதியாக விவாகரத்து பத்திரங்களை கையில் எடுத்து ஹாலை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். அப்போது ரியாவின் குரலை கேட்கவே அவன் கால்கள் அங்கேயே நின்றன. அவள் அவினாஷிற்கு வாய்ஸ் நோட் அனுப்பி கொண்டிருந்தாள். பிரின்சஸ் பிரிட்ஜ்ல இருந்து பாக்கும்போது சூரிய அஸ்தமனம் ரொம்ப அழகா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் அங்க சந்திக்கலாமா? பிரின்சஸ் பிரிட்ஜ் என்ற பெயரை கேட்டதுமே தேவிற்கு பழைய நினைவுகள் வந்தன. அவன் முகத்தில் ஒரு மெல்லிய வலி தெரிந்தது. அவன் தனக்குள்ளேயே முணுமுணுத்தான். பிரின்சஸ் பிரிட்ஜா? அன்னைக்கு அதே இடத்துக்கு தானே நானும் உன்னை வர சொல்லி கூப்பிட்டுருந்தேன். ஹலோ ரியா, பிரின்சஸ் பிரிட்ஜ்ல இருந்து சன்செட்டை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அதை பார்க்க வரியா? சரி வரேன். அன்னைக்கு சரியா 5 மணிக்கு நான் அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் உன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன்னு நினைச்சு ரொம்ப ஆசையோட இருந்தேன். உனக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ண, ஆனா உன் ஃபோன் நாட் ரீச்சபிள்னே வந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் முழுக்க நான் உனக்காக தான் அங்கே காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ வரவே இல்லை. நீ எப்படி வருவ? அன்னைக்கு தான் நீ இந்தியாவிலே இல்லையே. ஏன்னா நீ தான் அவினாஷ் பார்க்க துபாய் போயிருந்தல. அது கூட நீ அவன் கூட இருந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சது. நீ அவினாஷ் கூட அவ்வளோ சந்தோஷமா இருந்தல. அவினாஷின் வாய்ஸ் நோட் சத்தம் தேவின் சிந்தனையை கலைத்தது. நான் திரும்பி வர லேட் ஆகும், அதனால நீ என் கூடவே ஹோட்டல்ல தங்கிடு, சரியா? தேவ் கிச்சன் பக்கம் சென்றான். இங்கே ரியா அவினாஷிற்கு பதில் அனுப்பினாள். ஆமா கண்டிப்பா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். தேவ் திரும்பி வந்து மேஜை மீது டோஸ்ட் மற்றும் ஜூஸை அமைதியாக வைத்தான். ரியா முகத்தை சுளித்தபடி தேவை பார்த்தாள். டோஸ்டா? நான் என்ன மிருகமா? எனக்கு டோஸ்ட் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. தேவ் ஒரு துண்டு டோஸ்டை வாயில் போட்டுக்கொண்டு அலட்சியமாக மெதுவான குரலில் சொன்னான். சரி, உனக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிடு. என்ன இருந்தாலும் நேற்று ராத்திரி தான் நான் உனக்காக எதையும் செய்யணும்னு நினைச்ச கடைசி ராத்திரி. ரியா அதற்கு பதில் சொல்வதற்குள் அவளது போன் அடித்தது. அவினாஷ் தான் அழைத்திருந்தான். நீ வீட்டை விட்டு கிளம்பிட்டியா இல்லையா? ஏதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போவே கிளம்புறேன். ரியா மீண்டும் போனில் மூழ்கினாள். அவினாஷ் அவளுக்கு ஏதோ மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தான். தேவ் விவாகரத்து பத்திரங்களை ரியாவை நோக்கி நகர்த்தினான். இது டிவோர்ஸ் பேப்பர்ஸ், இதுல ஒரு கையெழுத்து போடு. தேவ் கவனித்தான். ரியா இன்னும் போனில் தான் மூழ்கி இருந்தாள். ஆனால் அவள் முகத்தில் ஒரு உற்சாகம் தெரிந்தது. தேவ் பேனாவை அவளிடம் நீட்டினான். அவள் எதையும் கவனிக்காமல் பேனாவை பிடுங்கினாள். தேவ் அவளை உற்று பார்த்துக் கொண்டிருந்தான். அவனுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. அவன் யோசிக்க தொடங்கினான். ரியா, நிஜமாவே என் மேல உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையா? டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் போடுறது உனக்கு இவ்வளவு சாதாரணமா போச்சுல? அதற்குள் ரியா தேவ் சொன்ன இடத்தில் கையெழுத்திட்டு முடித்தாள். தேவ் அந்த கையெழுத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ரியா அமைதியாக அங்கிருந்து எழுந்து ட்ரெஸ் மாற்ற அறைக்குள் சென்றாள். தேவின் உதடுகளில் ஒரு கசப்பான புன்னகை விரிந்தது. நீ என்னை ஒரு போதும் உதாசனப்படுத்தல ரியா. உண்மையை சொல்லணும்னா நீ என்னை ஒரு வாட்டி கூட திரும்பி பார்த்ததே இல்லை ரியா. சற்று நேரத்திலேயே ரியா தயாராகி புன்னகையோடு வெளியே சென்றாள். தேவ் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தான். குட் லக் ரியா. பரவாயில்ல, உன் முதல் காதலனை பார்க்க போறல, எப்பவுமே சந்தோஷமாவே இரு. தேவ் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தான். சிறிது நேரம் கழித்து அவன் போன் அடித்தது. அந்த சத்தம் தேவை சுயநினைவுக்கு கொண்டு வந்தது. ஸ்கிரீனை பார்த்தான். மிஸ்டர் ராவ் அழைத்திருந்தார். தேவ், நான் ராவ் பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்க அனுப்பின அந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்த மாசத்துல இருந்து நீ தான் இந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணணும்னு நான் விரும்புறேன். கண்டிப்பா சார். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், கம்பெனி ஃபவுண்டர்ஸ் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. எந்த கண்டிஷனா இருந்தாலும் எனக்கு ஓகே சார். போன் இணைப்பை துண்டித்த பிறகு தேவ் போனை கீழே வைத்தான். விவாகரத்து பத்திரங்களை ஒருமுறை பார்த்தான். அவன் முகம் இப்போது அமைதியாக இருந்தது. ஒரு பெரிய புயல் கடந்து சென்றது போல. 30 நாள், இன்னும் இந்த 30 நாள் மட்டும்தான் ரியா. அப்புறம் நானும் என் கரியர் மேல, என் சந்தோஷங்கள் மேல திரும்பவும் கவனம் செலுத்துவேன். முழுசா 5 வருஷத்துக்கு அப்புறம். ஒரு வழியா இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புற நாள் வந்துடுச்சு. இதுதான் எனக்கு சுதந்திர நாள். தன் டஃபில் பேக்கை பேக் செய்த பிறகு தேவ் பழைய சாமான்களை போடுவதற்காக சேகரிக்க தொடங்கினான். அப்போது தற்செயலாக மூலையில் இருந்த ஒரு டெடிபியர் மீது அவனுடைய பார்வை விழுந்தது. அவன் கால்கள் அப்படியே நின்றன. அந்த டெடியை கையில் எடுத்து அதை ஏக்கத்துடன் பார்த்தான். உன்னோட ஒரு புன்னகைக்காக உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி தர முயற்சி பண்ண. ஆனா நீ எதையுமே கவனிச்சதில்ல. சரி, இனிமே நீ சந்தோஷமா இருப்ப. தேவ் அந்த டெடியுடன் மற்ற சாமான்களையும் வேக வேகமாக பேக் செய்து வெளியே வந்தான். பழைய சாமான்களை வாங்குபவரிடம் அவற்றை கொடுத்தான். அவர் பணம் கொடுக்க முன்வந்த போது தேவ் அதை மறுத்து விட்டான். பணம் எதுவும் வேண்டாம், தயவு செஞ்சு இந்த பொருள்லாம் இங்க இருந்து சீக்கிரம் எடுத்துட்டு போயிடுங்க. அவர் கிளம்ப முயன்ற போது அங்கிருந்து கிண்டலாக சிரிப்பு சத்தம் கேட்டது. அங்கே பிரேமும் பூஜாவும் நின்று கொண்டிருந்தனர். என்ன அவசரம்? இவ்வளவு சீக்கிரமா எல்லாத்தையும் பேக் பண்ற? என் அக்கா கிட்ட இருந்து காசு பறிக்க உனக்கு இது என்ன புது வழியா? இப்போ ரியா வீட்டு திங்ஸையும் நீ விற்க ஆரம்பிச்சிட்டியா? தேவ் இருவரையும் பார்த்தான். பிரேம் மற்றும் பூஜாவின் உதடுகளில் விஷமத்தன்மையான புன்னகை இருந்தது. தேவ் எதுவும் பேசாமல் உள்ளே செல்ல முயன்றான். ஏ பிச்சைக்காரா, எங்களை இக்னோர் பண்றியா? உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துருச்சா? தேவ் பூஜாவை ஒரு முறை பார்த்தான்.
ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அவன் அவர்களுடன் வம்பு வளர்க்க விரும்பவில்லை. பூஜா இன்னும் கோபமாக பேசினான். ஏன் பதில் சொல்ல மாட்ற? இப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு என் அக்காவும் இங்க இல்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் நிலைமை இப்போ என்ன ஆக போகுதுன்னு பொறுத்து இருந்து பாரு. இப்ப பாருடா நாங்க உன்னை என்ன பண்றோன்னு. பூஜா விடுப்பா, இவன் மூஞ்ச பாரு எப்படி வாடி போயிருக்குன்னு. இவனெல்லாம் அடிக்க கூட தேவையில்லை. பார்த்தா பல நாள் சாப்பிடாத மாதிரியே இருக்கான். இந்தா இந்தா சிப்ஸ் சாப்பிடு. பிரேம் ஒரு சிப்ஸ் துண்டை எடுத்து தேவின் முகத்திற்கு நேராக நீட்டி பிறகு அதை அவன் கீழே போட்டான். அடாடா, இவன் சிப்ஸ் சாப்பிட மாட்டானோ? ரியாவோட குட்டி நாய்க்கு பிஸ்கட் தான் வேணுமோ? தேவ் இந்த முறையும் அவர்களை பொருட்படுத்தாமல் அங்கிருந்து செல்ல முயன்றான். அப்போது திடீரென பிரேம் அவன் வழியை மறித்தான். பொண்டாட்டி காசுல வாழ்றவனே, உன்னை நீயே பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா? பாரு, நீங்க 2 பேரும் என் வழியில வராதீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? இப்பவே என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேளு. ஆமா, சீக்கிரம் கேளு. நேரத்தை வீணாக்காத. இல்லனா நீ இந்த வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கியோ அதையெல்லாம் நாங்க நாசம் பண்ணிடுவோம். அப்புறம் 24 மணி நேரமும் தொடச்சுக்கிட்டே இரு. அப்பதான் உனக்கு புத்தி வரும். பாழாக்குறதுக்கு இனி இங்க என்ன இருக்கு? இத்தனை வருஷமா நீங்க 2 பேரும் இந்த வீட்டை நாசம் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. என்ன சொன்ன? உனக்கு அவ்வளவு திமிரா? உண்மையாதானே சொன்னேன். வழியை விடுங்க. வாய மூடுறா ராஸ்கல். நீ தப்பிக்க முடியாது. பிரேம் தேவை அடிக்க முன்னேறிய போது பூஜா அவனை தடுத்தாள். தம்பி நில்லு. இந்த வளப்பு நாயை அடிக்காத. இவனை நான் சொல்ல போற ஒரு நியூஸ் தான் அடிக்கணும். அது இவன் மண்டையில இரும்பு தடியால அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த நியூஸ் என்னன்னா, என் அக்காவோட முதல் காதலன் திரும்ப வந்துட்டான். என் அக்காக்கு அந்த சந்தோஷத்தை கட்டுப்படுத்திக்கவே முடியல. அவளோட இத்தனை வருஷ தனிமை இப்போ முடிவுக்கு வரப்போகுது. பூஜாவின் பேச்சை கேட்டு தேவிற்கு மிகுந்த கோபம் வந்தது. ஆனால் அவன் அதை உள்ளுக்குள்ளேயே அடக்கிக் கொண்டான். அப்போது பிரேம் அந்த சிப்ஸ் பாக்கெட் முழுவதையும் தேவின் தலையில் கொட்டினான். இருவரும் மீண்டும் பலமாக சிரிக்கத் தொடங்கினர். தேவ் தன் அவமானத்தை பொறுத்துக் கொண்டு அமைதியாக நின்றான். இவன் மூஞ்சியை பாத்தியா? அப்படியே நீளமாகி போச்சு. சரி, சீக்கிரம் கிளீன் பண்ண ஆரம்பி. எல்லா சிப்ஸையும் நீ தானே கொட்டின. இப்போ இவன் இந்த வீட்டை துடைக்க தான் லாக்கி. அப்போது திடீரென்று ஒரு கார் பிரேக் போடும் சத்தம் கேட்டது. காரின் கதவு திறக்கப்பட்டது. ரியா மற்றும் அவினாஷின் மெல்லிய சிரிப்பு சத்தம் கேட்டது. தேவ் திரும்பி பார்த்தான். அவர்கள் இருவரும் நெருக்கமாக உள்ளே வந்து கொண்டிருந்தனர். அவினாஷ் ரியாவின் கன்னத்தை கிள்ளி அவளை கேலி செய்து கொண்டிருந்தான். பாரு, அந்த ஹாப்பி கப்பல பாரு. இப்போ அவங்க முன்னாடி போய் வாலாட்டு. இனி நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக ரொம்ப நேரம் ஆகாது. இன்னில இருந்து உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேம் ஓவர். இப்ப வாயை பொளந்துக்கிட்டு என்ன ஏன் பாத்துட்டு இருக்க? போய் அவங்கள வரவேற்க வேண்டியதானே? பாரு பூஜா, நான் இல்ல, நீ அவங்கள பாரு. இவ்ளோ நாள் இலவசமா தங்கி நல்லா கொழுத்துட்ட. அவினாஷும் ரியாவும் மெயின் கேட்டிற்கு அருகே வந்து விட்டனர். அவினாஷின் பார்வை அவர்கள் மூவர் மீதும் விழுந்தும் அவன் உதடுகளில் ஒரு தந்திரமான புன்னகை தெரிந்தது. என்ன விஷயம்? உங்க 3 பேருக்கும் நடுவுல ரொம்ப சுவாரஸ்யமான பேச்சு போயிட்டு இருக்கு போல. அது உங்க மாப்பிள்ள கூட. மாப்பிளையா? ச்சே, ஓசில இங்கே கிடக்குற இந்த வீட்டு மாப்பிளைக்கு இவ்ளோ மரியாதையா? நான் இவனை மாப்பிள்ளை எல்லாம் கூப்பிட மாட்டேன். என்னடா பாக்குற? இந்த சிப்ஸ் எல்லாத்தையும் முதல்ல அல்லு. தேவ் ஒரு முறை ரியாவை பார்த்தான். பிறகு குனிந்து சிப்ஸுகளை அள்ளத் தொடங்கினான். இதை பார்த்ததும் ரியாவுக்கு கோபம் வந்தது. தேவ், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த சிப்ஸ் எல்லாம் ஏன் இங்க கொட்டி வச்சிருக்க? உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு? அதை விட ரியா. ஓ ஹாய் அவினாஷ், வெல்கம் பேக் டு இந்தியா. பை த வே, ரியா உன்னை எவ்வளவுதான் மறக்க பார்த்தாலும் அவளால உன்னை மறக்க முடியல. ரியா பூஜாவை பார்த்துவிட்டு தலை குனிந்து கொண்டாள். தேவின் முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. பூஜா தந்திரமான சிரிப்புடன் ரியாவை பார்த்தாள். நீ எவ்வளவுதான் இல்லன்னு சொன்னாலும் உண்மை மாறாது ரியா. இல்லனா வாரம் மும்பைல இருந்து துபாய்க்கு டின்னர் சாப்பிட மட்டும் யாராவது வந்து போவாங்களா என்ன? ஒரு நிமிடம் அந்த இடமே நிசப்தமானது. தேவ் பூஜாவை முறைத்து பார்த்தான். இந்த விஷயம் அவனுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் பூஜா வேண்டுமென்றே தேவை சீண்டுவதற்காக அவினாஷிடம் மீண்டும் பேசத் தொடங்கினாள். இந்த ரியா இன்னும் உன் மேல பைத்தியமா தான் இருக்கா அவினாஷ்? அவினாஷ் பூஜாவின் பேச்சை கேட்டு ரியாவை பார்த்து தந்திரமாக சிரித்தான். ரியா சற்று சங்கடமாக தெரிந்தாள். பூஜா, நீ இத போய். ஓஹோ ரியா, பூஜா பேசிட்டோம், விடு. அவினாஷ், நீ சரின்னு சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. நீயும் ரியாவை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டா போதும். பாரு, ரியா இங்க இருந்தே கூட நேரா ஹனிமூனுக்கு ஓடி வந்துருவா. அவினாஷ் ரியாவை பார்த்து மென்மையாக சிரித்தான். தேவ் தன்னை பார்த்து கொண்டு இருப்பதை ரியா உணர்ந்தாள். தேவின் கண்களில் வலி, கோபம் மற்றும் வேதனை அப்பட்டமாக தெரிந்தது. ஆனால் அவனது உதடுகள் மௌனமாக இருந்தன. அவினாஷ் மௌனத்தை கலைத்தான். என்ன நேரா ஹனிமூனா? பிரேமும் பூஜாவும் சத்தமாக சிரித்தனர். தேவ் கண்ண பாருங்களேன், இப்பவே அது வெடிச்சிடும் போல இருக்கு. இந்த ரோட் சைடு ரோமியோக்கு ஹனிமூன்னா என்னன்னே தெரியாது. ரியா இவனை இது வரைக்கும் தொடக்கூட விட்டது இல்லையே. போதும், நிறுத்துங்க 2 பேரும். நான் சொன்னது உண்மைதானே இல்லையா? ஒரு கணம் தேவ் மற்றும் ரியாவின் கண்கள் சந்தித்தன. பிறகு இருவரும் பார்வையை திருப்பிக் கொண்டனர். பூஜா முகத்தை சுளித்தாள். பிரேமும் அவினாஷும் சற்று குழப்பமாக தெரிந்தனர். தேவ், பூஜா பேசுறத மனசுல வச்சுக்காத. ஆமா, பூஜா எப்பவுமே இப்படிதான் யதார்த்தமா பேசுவா. தேவ் தன் கையில் இருந்த சிப்ஸுகளை பார்த்துவிட்டு ஒரு வாடிய புன்னகையுடன் அவற்றை தூக்கி எறிந்தான். எனக்கு தெரியும் அவினாஷ், இவ என்ன வேணாலும் பண்ணுவா, என்ன வேணாலும் பேசுவா. பட் ஐ லைக் இட்.
மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே வெளியே வந்துடும். அது மத்தவங்களுக்கு சரியோ தப்போ. நான் ஒன்னும் தப்பா சொல்லல. சரி அதை விடுங்க. தேவ், அவினாஷோட லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள வா. இன்னில இருந்து இங்க தானே தங்க போறாரு. என்னல இருந்தா? ஆமா தேவ், அவன் வீடு ரெனோவேஷன் ஆகுதுல்ல, அது வரைக்கும் ஹோட்டல்லயே இருக்க முடியுமா? அதான் சில வாரங்கள் இங்கே இருக்கட்டும்னு சொன்னேன். தேவ் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவன் முக பாவனைகள் காட்டிக் கொடுத்து விட்டது. அவன் அதிர்ச்சி அடைந்ததோடு மட்டும் இல்லாமல் மிகுந்த வலியையும் உணர்ந்தான். தேவ் சார், நான் இங்க தங்குறது உங்களுக்கு பிடிக்கலையோன்னு தோணுது. ஒருவேளை பிடிக்கலையா? அது என்ன பிடிக்கல? இவன் யார் இங்க பிடிக்கலன்னு சொல்றதுக்கு? வீடு ரியாவோடது தானே. இவன் வேற இங்க இருக்கிற ஒரு வேலையாள் தான், ஒரு 2 ரூபா மனுஷன். அவினாஷ், தேவ் கோவப்படல. நீ இத உன் வீடா நினைச்சுக்கோ. தேவ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டான். கண்டிப்பா இது உன் வீடு தான். இன்னைக்கு ரியாவோட வீடு, நாளைக்கு உன்னோடதாக போகுது அவினாஷ். தேவ் என்ன நினைக்கிறான் என்பதில் ரியாவுக்கு எந்த கவலையும் இல்லை. அவள் அவனை சற்றும் கவனிக்கவில்லை. ரியா முன்னால் சென்று அவினாஷின் கையை பிடித்துக்கொண்டு உள்ளே அழைத்து சென்றாள். தேவ் அங்கேயே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. அவினாஷ், உள்ள வா. உனக்காக நானே பெட்ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரியாவின் இந்த பேச்சை கேட்டு தேவ் அதிர்ச்சி அடைந்தான். அவன் யோசிக்க தொடங்கினான். பெட்ரூம் ரெடி பண்ணிருக்காளா? இன்னைக்கு வரைக்கும் எந்த பொண்ணுக்கு நான் என் கையால செருப்ப மாட்டி விட்டனோ, அவ இப்போ இவனுக்காக பெட்ரூம் தயார் பண்ணிருக்காளா? அதுவும் அவளா வந்து. தேவ், என்ன யோசனை? அவினாஷோட பேக் எடு. நீயே எடுத்துக்கோ. தேவின் அந்த வார்த்தைகளை கேட்டு எல்லார் முகமும் வெளுத்து போனது. ஒரு கணம் அந்த இடமே நிசப்தமானது. எல்லோர் மூச்சும் நின்றது போன்ற ஒரு உணர்வு. அனைவரும் தேவ் பக்கம் திரும்பி பார்த்தனர். என்ன சொன்ன? இன்னைக்கு உன் நாக்கு ரொம்ப நீளுது. எப்பவுமே அவமானத்தை சகிச்சுக்கிறது தானே உன் பழக்கம். அப்புறம் இன்னைக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? கிளம்பு, மரியாதையா பேக் எடு. பிரேமும் பூஜாவும் உள்ளே செல்லும் போது தேவை வேகமாக தள்ளிவிட்டு சென்றனர். பின்பு ரியாவும் அவினாஷும் உள்ளே செல்லும் போது ரியா தேவை ஒரு முறை பார்த்தாள். அவள் முகத்தில் ஒருவித குழப்பமும் எரிச்சலும் வெளிப்படையாக தெரிந்தது. ரியாவும் அவினாஷும் வீட்டுக்குள் நுழையும் போது பூஜா உற்சாகமாக கத்தினாள். வாவ், இது பார்க்க அப்படியே கிரக பிரவேசம் மாதிரி இருக்குல்ல? சரியா சொன்ன. தேவ் அமைதியாக அவர்கள் உள்ளே செல்வதை பார்த்து கொண்டிருந்தான். இளநீர் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ரியா. அவினாஷ் இளநீரை குடித்துவிட்டு கிளாஸை மேஜை மேல் வைத்தான். ரியா ஒரு ட்ரேவை ஏந்தியபடி அவன் அருகிலேயே நின்றிருந்தாள். அவள் மேஜையில் இருந்த கிளாஸை எடுக்க முயன்ற போது தூரத்தில் தேவை சந்தித்தாள். ஆனால் அந்த நொடியே அவனை அலட்சியப்படுத்தினான். தேவின் உதடுகளில் ஒரு குளிர்ந்த புன்னகை இருந்தது. அவன் மீண்டும் பழைய நினைவில் மூழ்கினான். எவ்வளவு விசித்திரமான விஷயம் ரியா. நான் எப்படி உனக்காக காத்துக்கிட்டு நின்னேனோ, இன்னைக்கு நீ அவினாஷ்காக நிக்கிற. நீ இளநீர் குடிச்சிட்டு ஆர்டர் மட்டும் போடுவேன். தேவ், சாப்பாடு பரிமாறு. அப்புறம் கவனி, காரமா எதுவும் செய்யாத. அப்போது திடீரென ரியாவின் குரல் தேவின் காதில் விழவே அவன் நினைவுகளில் இருந்து வெளியே வந்தான். தேவ், சாப்பாடு போடு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்த சில நாட்களா நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிற. அப்புறம் எல்லாம் சரியா செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவினாஷ்க்கு காரமான சாப்பாடு பிடிக்காது. ரியா சொல்லிக் கொண்டே இருந்தாள். ஆனால் தேவ் தன் இடத்திலிருந்து துளியும் அசையவே இல்லை. அவள் குரலே கேட்காதது போல் நின்றான். ரியா தேவ் அருகில் வந்து தாழ்ந்த ஆனால் கசப்பான குரலில் பேசினாள். நான் உன்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் தேவ். தேவ், கேக்கலையா? லஞ்ச் எங்க? எல்லாரும் முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்த போறியா? தேவ் ஏதோ சொல்ல வரும்போது கிச்சனில் இருந்து கையில் ஒரு தட்டுடன் வேகமாக வந்த பிரேம் தேவ் அருகில் நின்றான். என்ன முட்டாள்தனம் தேவ் இது என்று சொல்லிக்கொண்டே தட்டில் இருந்த சாலடை தேவின் முகத்தில் வீசினான். அழுகிய சாலட் துண்டுகள், வெள்ளரி, தக்காளி எல்லாம் தேவின் முகத்தில் வழிந்தன. அறையில் அமைதி நிலவியது. தேவ் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. ஆனால் அவன் முகம் கடும் கோபத்தில் இருந்தது. சீ, இந்த அழுகி போன சாலட்டை நீயே சாப்பிடு. ஃப்ரிட்ஜ் முழுக்க ஒரே நாத்தம். எங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆக பாக்குறியா? நீ எங்களை கொல்ல பாக்குற? தேவ், என்ன இது? ஏன் அழுகி போன சாலட்? அப்புறம் லஞ்ச் நீ சமைக்கலையா? தேவ் தன் கையால் முகத்தை துடைத்துக் கொண்டான். எப்படியோ தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு மெதுவான குரலில் பேசினான். இன்னைக்கு மதியம் சாப்பாடு செய்யல, இனி செய்யவும் மாட்டேன். மீண்டும் ஒரு முறை அந்த இடமே நிசப்தமானது. தேவ் இப்படி பதில் சொல்லுவான் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை. ரியா ஆச்சரியத்துடன் தேவை பார்த்தாள். அவினாஷும் அதிர்ச்சி அடைந்தான். பூஜாவுக்கும் பிரேமுக்கும் இதை நம்பவே முடியவில்லை. ஆனால் தேவ் நிமிர்ந்து நின்றான். என்ன சொல்ற? சாப்பாடு செய்ய மாட்டியா? இந்த திருட்டு பயலுக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இவனை மாதிரி சோம்பேறியா பார்க்கவே முடியாது. ரியா தேவ் அருகில் வந்து அவன் கண்களை உற்று பார்த்தாள். தேவ், உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு இல்லன்னு சொல்றியா? தேவ், இதான் முதல் தடவை. என்ன விஷயம்? தேவ் ரியாவை ஒரு பக்க பார்வையால் பார்த்தான். மேஜையில் இருந்த துண்டை எடுத்து முகத்தை நன்றாக துடைத்துக் கொண்டான். ஆனால் மௌனமாகவே இருந்தான். தேவ், அவினாஷ் இன்னில இருந்து இங்க தங்கறதுனால தானே நீ இப்படி பேசுற? அப்படிதானே? ரியாவால் தேவின் இந்த செய்கையை துளியும் நம்ப முடியவில்லை. அவினாஷ் வந்திருப்பதால் தான் தேவ் இப்படி நடந்து கொள்கிறான் என்று அவள் நினைத்தாள். ரியா விடு, பரவாயில்ல பரவாயில்ல விடு. தேவ் சார் ஒரு வெளியாளுக்காக ஏன் சமைக்கணும்? என் மேலதான் தப்புன்னு நினைக்கிறேன். உன் மேல எந்த தப்பு இல்ல அவினாஷ். தப்பெல்லாம் இந்த வேலைக்கார மேலதான். இவன் தன் இந்த வீட்டுக்கே முதலாளி நினைக்க ஆரம்பிச்சிட்டான். தேவ்,
பதில் சொல்லு. சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ரியா ஒரு நிமிடம் அமைதியானாள். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை சிலிண்டர் வராது என்பது அவளுக்கு தெரியும். தேவ் தனக்குள் யோசித்தான். சிலிண்டர் காலியாக போகுதுன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. நாங்க வெளியவே ஏதாவது ஆர்டர் பண்ணிருப்போம்ல. அப்படி பண்ணியிருந்தா இந்த சாலட் மூஞ்சில விழாம தப்பிச்சிருக்கோம். இவன் வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறான். இவனுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும். சரி இதெல்லாம் விடுங்க காய்ஸ், நம்ம பழைய இடத்துக்கு போலாமா? தந்தூரி டிலைட்ஸ். வாவ், தந்தூரி டிலைட்ஸ். அவினாஷ் தேவை பார்த்து தந்திரமாக சிரித்தான். தேவ் அவனை அலட்சியப்படுத்தினான். லெட்ஸ் கோ. தேவ், நீயும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. நீங்க மட்டும் போங்க, நான் என் துணிகள் எல்லாத்தையும் துவைக்க போட்டுட்டேன். இப்படியே என்னால எப்படி உங்க கூட வர முடியும்? வாட்? உன்னோட துணியெல்லாம் ஒரே மிஷின்ல அடங்கிடுச்சா? மிஷின் சின்னதா இல்ல துணி கம்மியா? அது இருக்கட்டும், நீங்க போங்க. என்ன ரியா இது? நீ துபாய் வரும்போது எனக்காக எவ்வளவு ஷாப்பிங் பண்ணுவ? ஆனா தேவ் சார் உன்னோட புருஷன் தானே, அவர்கிட்ட தேவையான துணி இல்லையா? இவனோட ஃபேஷன் சென்ஸ் கூட ஏழைங்க மாதிரி தான் இருக்கு. ஜீரோ. அப்புறம் எப்படி ட்ரெஸ் நல்லா இருக்கும்? தேவ், என்ன இது தேவ்? நான் தான் உனக்கு துணி எடுக்க பணம் கொடுத்திருந்தேன்ல. நீ அதையெல்லாம் எங்க செலவு பண்ண? தேவ் ரியாவின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் தனக்குள் யோசித்தான். உன்கிட்ட என்ன சொல்றது ரியா? நீ யார அதிகமா நம்புறியோ அந்த பூஜாவும் பிரேமும் தான் என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் பிடிக்கிட்டாங்க. தேவ் சொல்ல வருவதற்குள் இடையில் பூஜா குறுக்கிட்டாள். எனக்கு என்னவோ அந்த பணத்துல இவன் ஜாலியா ஊர் சுத்திருப்பான் போல தெரியுது. சரி விடுங்க, பரவாயில்ல. இப்படியே வரட்டும். கொஞ்சம் சீக்கிரமா போகலாம். அவினாஷ்க்கு ரொம்ப பசிக்குது இல்லையா அவினாஷ்? அவினாஷ் ரியாவை பார்த்து சிரித்தபடி தலையாட்டினான். அனைவரும் உணவகம் செல்ல கிளம்பினர். ரியாவின் கையை அவினாஷ் பிடித்துக் கொண்டிருந்தான். தேவ் அவர்கள் இருவரின் கையை பார்த்தான். மீண்டும் யோசித்தான். இன்னும் சில நாட்கள் தான். இந்த கைகோர்த்த வாழ்க்கை எப்பவும் கூட இருக்கும். இந்த நாட்கள் எப்படியாவது கடந்து போகட்டும். இந்த நாட்கள் எனக்கு 5 வருஷத்தை விட அதிக பாரமா இருக்க போகுது. அனைவரும் தந்தூரி டிலைட்ஸ் உணவகத்திற்கு வந்துவிட்டனர். தேவ் மனமில்லாமல் அவர்கள் பின்னால் வந்தான். ரியா உற்சாகம் அடைந்தாள். இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவினாஷுடன் மீண்டும் இந்த உணவகத்திற்கு வந்திருக்கிறாள். 2 நான்வெஜ் பிளாட்டர், ஆனா காரம் மட்டும் வேண்டாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா மஷ்ரூம். பாத்தியா அவினாஷ், எனக்கு ஞாபகம் இருந்தது. உனக்கு மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும்ல? நிஜமா? யூ ஆர் த பெஸ்ட். அவினாஷ் அன்போடு ரியாவின் கன்னத்தில் தட்டி கொடுத்தான். தேவ் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து யோசித்தான். இவளுக்கு அவினாஷோட விருப்பம் ஞாபகம் இருக்கு, ஆனா எனக்கு மஷ்ரூம் அலர்ஜின்றதை மறந்துட்டா. பிரேம் ஓரக்கண்ணால் தேவை பார்த்து கிண்டலான தோணியில் பேசினான். என்ன தேவ், உன் விருப்பத்தை கேட்கிற சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு போல. தேவ் எதற்கும் எதிர்வினை காட்டவில்லை. அதற்குள் சர்வர் மேஜையில் உணவை வைத்தார். அவர் சென்றதும் ரியா அவினாஷின் தட்டில் உணவை பரிமாறினார். அவினாஷின் தட்டு நிறைந்தது. ஆனால் தேவின் தட்டு காலியாக இருந்தது. தேவ் தட்டில் சாலட் மட்டும் இருந்தது. பூஜா தேவின் தட்டை பார்த்துவிட்டு வேண்டுமென்றே பேசினாள். தேவ், உன் தட்டு அப்படியே ஒரு டயட் பிளான் போஸ்டர் மாதிரி இருக்கு. எனக்கு பசிக்கலனா அப்புறம் எதுக்கு கூட வந்தா? மத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் இவன் பழக்கமே. தேவிற்கு பிரேம் மற்றும் பூஜாவின் பேச்சினால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் ரியாவின் நடத்தையினால் அவன் மனம் மிகவும் வேதனை அடைந்தது. அவினாஷும் ரியாவும் ஒரு புது காதல் ஜோடியைப் போல தங்கள் நினைவுகளில் மூழ்கி இருந்தனர். ரியா, நம்ம காலேஜ் டேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் என் வாழ்க்கையில ரொம்ப பிஸி ஆயிட்டேன். அந்த நினைவுகள் எல்லாம் இப்போ மங்களா தெரியுது. என் ஞாபக சக்திக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒருவேளை வயசாயிடுச்சோ? வயசாயிடுச்சா? என்ன பேச்சு இது? அவினாஷ், நீயும் தான். என்ன கேளு, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. உனக்கே ஞாபகம் இருக்காது? நீதான் இவன் மேல பைத்தியமா இருந்தியே. இவ்வளவு சொன்னதோடும் நில்லாமல் பூஜா வேண்டுமென்றே ஒருமுறை தேவை பார்த்தாள். தேவை சீண்ட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அவள் இதை சொன்னாள். பூஜா, நீயும் தான். சரி அவினாஷ், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் ப்ரொஃபசர் நம்ம 2 பேரையும் ஒன்னா கிளாஸை விட்டு வெளியே அனுப்புனாரு. ஓ ரைட், அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தது. நீ முழுசா நனைஞ்சிருந்த. தேவ் ஆவேசமான ஒரு பார்வையை அவினாஷ் மீது வீசினான். அவனால் வேற என்ன செய்ய முடியும்? ப்ரொஃபசரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தண்டனை, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிஃப்ட். நிஜமாவே. ஓ வாவ், அப்படியே என்ன கிஃப்ட்? மழையில நனைஞ்சுக்கிட்டே 2 பேரும் என்ஜாய் பண்ணீங்களா என்ன? நாங்க 2 பேரும் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் குடிச்சிட்டு இருந்தோம். ஒரே பாட்டில்ல இருந்து. ரிலாக்ஸ் தேவ், அன்னைக்கும் உனக்கு அந்த பாட்டில ஷேர் பண்ண சான்ஸ் கிடைக்கல, இன்னைக்கும் கிடைக்காது. இவன் பாவம், ரியாவுக்கு சமைச்சு போடவும் துணி துவைக்கவும் அவளுக்கு ஊழியம் செய்யவும் தான் இவன் இருக்கான். தேவ் பிரேமையும் பிறகு அவினாஷையும் முறைத்து பார்த்தான். அந்த அவமானத்தை விஷமாக விழுங்கிவிட்டு அமைதியாக இருந்தான். தேவ் சார், நாங்க உங்களை வேணும்னே ஒதுக்கல, ஆனா அந்த நினைவுகளை நீங்க இல்லவே இல்ல. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமே வரப்போற நினைவுகள்லயும் இவன் வரமாட்டான் போல. அட, நினைவுகள்னு சொன்னது ஞாபகம் வருது. இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் மூவி ரிலீஸ் ஆன டைம் ஞாபகம் இருக்கா? அந்த மூவி பார்த்தப்பதான் உங்க 2 பேருக்கும் இடையில ஃபர்ஸ்ட் கிஸ் நடந்துச்சு, ரைட்? பூஜா இதை சொன்னதும் அந்த மேஜையே நிசப்தமானது. தேவ் அதை கவனிக்காதது போல நடித்துக்கொண்டு அவன் தன் போன் ஸ்கிரீனில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான். பிறகு ரியாவின் முகத்தை பார்த்தான். அவள் பூஜாவின் பேச்சால் மிகவும் சங்கடமாக தெரிந்தாள். தேவ் உதடுகளில் மீண்டும் ஒரு வாடிய புன்னகை. நிலைமை மோசமாவதை உணர்ந்து கொண்ட ரியா பேச்சை மாற்ற முயற்சி செய்தாள்.
வேற ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? தேவ் உனக்கு ஏதாவது வேணுமா? தேவ் எதுவும் சொல்லாமல் வேண்டாம் என தலையசைத்தான். அப்போது தேவின் பார்வை ஒரு சர்வர் மீது விழுந்தது. அவர் கொதிக்கும் சூப் கிண்ணத்தை ஏந்தியபடி ரியா இருக்கும் பக்கமாக வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பக்கத்தில் வந்த இன்னொரு சர்வர் மீது அவர் மோத நிலை தடுமாறியது. தேவ் சட்டென்று விழிப்புணர்வடைந்தான். ரியா, தேவ் சட்டென்று தன் இருக்கையிலிருந்து எழுந்து ஓடிச் சென்று கீழே விழவிருந்த சூப் கிண்ணத்தை தன் கையால் தடுத்து ரியா மீது விழாமல் காப்பாற்றினான். ஆனால் சூப்பின் சில துளிகள் அவினாஷ் மீது விழுந்தன. ரியா அதிர்ச்சியில் எழுந்து தேவ் அருகில் ஓடினார். சூப் மிகவும் சூடாக இருந்ததால் தேவின் கை வெந்து சிவந்து விட்டது. ஆனால் அவன் ரியாவை காப்பாற்றி விட்டான். அவன் வலியால் துடிக்க ஆரம்பித்தான். தேவ், உன் கை என்ன சிவந்து போயிருக்கு? ரியா தேவிற்காக கவலைப்படுவதை பார்த்தவுடன் அவினாஷும் சத்தமாக அலறினான். என்னோட கை! அவினாஷின் அலறலை கேட்டதும் ரியாவின் கவனம் அவன் பக்கம் திரும்பியது. அவன் அருகே ஓடினான். ரொம்ப அடிபட்டிருக்கா அவினாஷ்? ஆமா, பயங்கரமா சுட்டுடுச்சு. தேவ், என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. அவினாஷ் கை வெந்துருச்சு. தேவ் தன் வெந்த கைகளை பார்த்தான். வலி தாங்க முடியாமல் அங்கேயே தரையில் அமர்ந்து விட்டான். அவினாஷ், சீக்கிரம் டாக்டர் கிட்ட போகணும். இவன் பெரிய ஹீரோவாக போனான். இப்ப பாரு, ஜோக்கர் மாதிரி தரையில் விழுந்து கிடக்கான். சார், உங்க கை ரொம்ப மோசமா வெந்திருக்கு. நீங்க ஹாஸ்பிடல் போகணும். ஐ அம் சோ சாரி சார். சர்வர் சொன்னதை கேட்ட ரியா மீண்டும் தேவ் பக்கம் வந்தாள். தேவின் கை கிட்டத்தட்ட முழுமையாக வெந்திருப்பதை அவள் கவனித்தாள். ஆமா தேவ், நீ உடனே இப்போ ஹாஸ்பிடல் போகணும். எவ்வளவு சுற்றுச்சு பாரு. அப்போது அவினாஷ் ரியாவின் கவனம் தேவ் பக்கம் போக கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே மீண்டும் கத்தினான். எனக்கு கை ரொம்ப வலிக்குது. ரொம்ப எரிச்சலா இருக்கு. தேவ் அவினாஷை பார்த்தான். அவனது கையில் ஒரு சிறிய தடம் மட்டுமே இருந்தது. அவினாஷின் கையில் இருந்த அந்த சூட்டு காயம் கண்ணுக்கே தெரியாதது போல் இருந்தது. ஆனால் பூஜா வேண்டுமென்றே கத்தினாள். நிஜமாவே அவினாஷ், உன் கை அப்படி செவந்து போயிருக்கு. ஓ நோ! ரியாவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவள் ஒருமுறை தேவின் வெந்த கைகளை பார்த்தாள், மறுமுறை அவினாஷை பார்த்தாள். ரியா, நீ என்னை விட தேவ் சார் முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. நான் சமாளிச்சுப்பேன். நீ என்ன சமாளிப்ப? ரியா ஏதாவது பண்ணு. நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஆமா, தேவுக்கு தான் அடிபட்டு பழக்கமாச்சே. இவனுக்கு ஒரு பக்கம் உடம்பு சுடும், இன்னொரு பக்கம் மானம் சுடும். நீ அவினாஷ கவனி. அங்கே தேவ் அமைதியாக தன் காயத்தின் வலியை தாங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அவினாஷ் மீண்டும் மீண்டும் கத்திக் கொண்டிருந்தான். ரியாவால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. சரி தேவ், நாங்க கார்ல கிளம்புறோம். நீ பில்ல பே பண்ணிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சு சிட்டி ஹாஸ்பிடலுக்கு வந்துரு, ஓகேவா? பணத்தை கட்டுற வேலையை தான் இவன் சரியா செய்வான். ஏன்னா இவன் இந்த வீட்டு கேஷியர் ஆச்சே. பிரேம் தேவை பார்த்து தந்திரமாக சிரித்து அங்கிருந்து சென்று விட்டான். தேவ் அதிர்ச்சியுடன் அவர்கள் போவதை பார்த்தான். அவினாஷின் கை மட்டுமல்ல, அவன் முழு உடம்பே வெந்தது போல அனைவரும் அவனை தாங்கி பிடித்து அழைத்துச் சென்றனர். தேவ் எப்படியோ தன் கையில் தானே கட்டுப்போட்டுக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தான். அவன் அங்கும் இங்குமாய் தேடினான். ஆனால் ரியா எங்குமே தென்படவில்லை. பிறகு அவன் ரியாவின் எண்ணிற்கு அழைத்தான். ரியாவோட போன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? இவங்கெல்லாம் எங்க போனாங்க? தேவ் நடைபாதையில் நடந்து கொண்டு ரியாவுக்கு போன் செய்தான். அப்போது ஒரு அறையை கடக்கும் போது அவன் கால்கள் நின்றன. உள்ளே ரியாவும் அவினாஷும் இருந்தனர். ரியா மிகுந்த அன்போடு அவினாஷின் கையில் ஊதிக் கொண்டிருந்தாள். அவனுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தாள். அவினாஷ் நாடகத்தனமாக தனக்கு வலிப்பது போல காட்டிக்கொண்டான். அப்போது பூஜா வாசலில் நின்ற தேவை பார்த்து விட்டாள். அவள் பிரேமை அழைத்துக் கொண்டு கதவு அருகே வந்தாள். என்ன எட்டி பாக்குற? அவினாஷ் ரொம்ப சென்சிட்டிவ். ஆனா நீ சுட்டுக்கிட்டே இரு. ஒரு முறை கைய, இன்னொரு முறை மனச. தேவின் இதயம் உடைந்து போனது. அவனது கையில் இருந்த காயத்தின் வலியை விட அவன் இதயத்தில் ஏற்பட்ட வலி மிக ஆழமாக இருந்தது. அவன் பூஜா மற்றும் பிரேமின் பேச்சை சட்டை செய்யவில்லை. அவனது பார்வை ரியா மீது மட்டுமே இருந்தது. அவள் அவினாஷை தேற்றிக் கொண்டிருந்தாள். அவினாஷ் படுக்கையில் அமர்ந்து இன்னும் வலிப்பது போல நடித்துக் கொண்டிருந்தான். எவ்வளவு சுலபமா அவனுக்காக வந்து நின்னுட்டா. ஆனா நான் எப்பவும் பின்னாடிதான். தேவ் பெருமூச்சு விட்டு ஒரு அடி பின்னால் நகர்ந்தான். தன் கையில் இருந்த வலியை விட நெஞ்சில் எழுந்த வலியை தாங்கிக் கொண்டு அவனாகவே மருத்துவரிடம் சென்றான். மறுநாள் காலை தேவ் வார்டில் இருந்து வெளியே வந்து ஒரு பெஞ்சில் அமர்ந்தான். அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். தன் எல்லாவற்றையும் இழந்து விட்டது போல உணர்ந்தான். அப்போது யாரோ வரும் சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தான். அப்போது ரியா அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். தேவின் மனதிற்குள் ஒரு மெல்லிய நிம்மதி ஏற்பட்டது. அவன் யோசித்தான், நல்ல வேலை, ஒரு வழியா இவளுக்கு என் ஞாபகம் வந்தது. ரியா வேகமான நடையுடன் தேவ் அருகே வந்து உடனே கத்தத் தொடங்கினாள். தேவ், நீ ராத்திரி முழுக்க எங்க இருந்த? தேவ் ரியாவிடமிருந்து இப்படி ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அவன் எதுவும் பேசவில்லை. உனக்கு தெரியுமா தேவ், அவினாஷ்க்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கு. அதனால நான் ராத்திரி முழுக்க இங்கே இருக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா நீ வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. வீட்ல எல்லா வேலையும் அப்படியே இருக்கு. அங்க எவ்வளவு மெஸ்ஸியா இருக்கு தெரியுமா? இப்ப நான் அவினாஷை எப்படி அங்க கூட்டிட்டு போவேன்? ரியா, என்ன இப்படி பேசுற? பாரு என் கை எவ்வளவு வெந்திருக்குன்னு. நான் ராத்திரி முழுக்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். நீ ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருந்த? இந்த சின்ன காயத்துக்காகவா? உனக்கு தான் இதெல்லாம் பழகி இருக்குமே.
வீட்ல தினமும் வேலை செய்யற, அப்போ கத்தியாலேயோ சூடான டீயாலேயோ அப்பப்போ இப்படி சின்ன சின்னதா அடிபட்டுட்டு தானே இருக்கும். தேவ், எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஏன் இஷ்டத்துக்கு இங்க தங்கல ரியா. டாக்டர் சொன்னாரு காயம் அதிகமா இருக்கு, அதனால தங்கியே ஆகணும்னு. நீயும் தான் தேவ் ஒரு ஆயின்மெண்ட் போட்டுக்கலாம்ல, இதுக்கு போய் அட்மிட் ஆகணுமா? ரியாவின் பேச்சை கேட்டு தேவ் அதிர்ச்சி அடைந்தான். கடந்த 5 வருடங்களில் ரியா அவன் மேல் அக்கறை காட்டியதே இல்லை என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் ரியா இவ்வளவு கல்நெஞ்சக்காரியாக இருப்பாள் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. தேவ் மற்றும் ரியாவின் பேச்சை கேட்டு பிரேம் மற்றும் பூஜாவும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். ரியா சொன்னதை கேட்டு இருவரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். ரியா, இவனுக்கு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகுறதுனா ரொம்ப பிடிக்கும் போல. அந்த சாக்குலயாவது நீ இவன் மேல பரிதாபப்படுவேன்னு நினைக்கிறான் போல. அதெல்லாம் இல்ல, இவன் ஒரு சோம்பேறி ஆயிட்டான். இவனுக்கு லீவ் வேணும், அவ்வளவுதான். லீவ் என்னவோ எடுத்துட்டேன், ஆனா பாரு ஒரு நாள் சம்பளம் போச்சு. ரியா, இவன் சம்பளத்துல பணத்தை கட் பண்ணு. இவனுக்கு இப்படி பண்ணாதான் அடுத்த வாட்டி இந்த மாதிரி பண்ணாம ஒழுங்கா வருவான். தேவ் எதுவும் சொல்லவில்லை. பிரேம் மற்றும் பூஜா சொன்னதை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ரியா சொன்ன வார்த்தைகள் அவன் இதயத்தை உடைத்து விட்டது. அப்போது ரியா மீண்டும் எரிச்சலுடன் சொன்னாள், தேவ், உன்னோட இந்த முட்டாள்தனமான பேச்சுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் இல்ல. நீ அவே மாதிரி சென்சிட்டிவ் கிடையாது. அவனை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப செல்லமா வளர்த்திருக்காங்க. அப்ப நீ என்ன சொல்ல வர? நான் அனாத ஆசிரமத்துல வளர்ந்தவன், அதனால இதெல்லாம் எனக்கு பழகி இருக்கும்னு சொல்றியா? கரெக்டா? தேவ் சொன்னதை கேட்டு ரியா ஒரு நிமிடம் அமைதியானார். தான் கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டோமோ என்று அவளுக்கு தோன்றியது. அதனால் சமாதானம் சொல்ல ஆரம்பித்தாள். தேவ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அவியோட நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. தேவ் எழுந்து நின்றான். இப்பொழுது அவன் முகத்தில் எந்த வருத்தமும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ரியா, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இப்போ உறுதியா தெரிஞ்சிருச்சு. உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணுன்ற முடிவு நான் எடுத்தது ரொம்ப சரிதான். தேவ் சொன்னதை கேட்டு ரியா அதிர்ச்சியானாள். அவள் பதில் சொல்ல வருவதற்குள் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டது. ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் அனைவரும் பதட்டமாக ஓடினர். தேவ் மெதுவான நடையோடு அங்கிருந்து கிளம்பிச் சென்றான். லிவிங் ரூமில் தேவ் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அவன் கவனம் கடிகாரத்தின் முள்வோடும் சத்தத்திலேயே இருந்தது. பாத்ரூமில் இருந்து ஷவர் சத்தம் மெதுவாக கேட்டது. அப்போது ரியா வந்து தேவ் முன்னால் நின்றாள். ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் தேடுவது போல அவனையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். என்ன அப்படி பாக்குற? நீ என்ன உண்மையாவே காதலிக்கிறியா? நீ என்னோட கணவன். உன்னை எனக்கு பிடிக்கலனா நான் எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்? தேவ் உதட்டில் மீண்டும் ஒரு கசப்பான சிரிப்பு வந்தது. அவன் ரியாவின் கண்களை பார்த்து பேசினான். பிடிச்சிருக்கிறதுக்கும் காதலிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ரியா. ரியா தேவின் கண்களை பார்த்தாள். ஆனால் அவனிடம் பதில் சொல்ல அவளிடம் வார்த்தைகள் இல்லை. இப்ப யோசிச்சு பதில் சொல்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்ல காதலிக்கிறியா? ரியா தலையை பிடித்துக் கொண்டாள். தேவின் இந்த கேள்வி அவள் தலையில் ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல இருந்தது. தேவ், நான் சொல்றத கேளு. நீ இந்த மாதிரி விஷயங்களை... அப்போது திடீரென முன்னால் இருந்த அறையின் கதவு திறந்து சட்டை போடாமல் அவினாஷ் வெளியே பார்த்தான். அவன் ரியாவை பார்த்ததும் புன்னகைத்தான். அவன் முகத்தில் ஒரு நெருக்கமும் உரிமையும் தெளிவாக தெரிந்தது. ரியா, நான் எப்பல இருந்து காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என் கை சரியா வேலை செய்யல. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்து ட்ரெஸ்ஸை மாத்தி விடு. நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. ரியா திரும்பி அவினாஷை பார்த்தாள். அவினாஷ் மீண்டும் அறைக்குள் சென்றாள். அப்போ இப்போ இவனுக்கு நீ தான் ட்ரெஸ் கூட மாத்தி விட போறியா? தேவ், சொல்றத கேளு. ரியா ப்ளீஸ் ப்ரோ, அவனை காக்க வைக்காத. ரியா தேவ் அருகில் வந்து மெதுவான குரலில் சொன்னாள், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. உன்னோட எண்ணத்தை மாத்திக்கோ, எல்லாம் சரியாயிடும். ஓகே, வெறும் ஷர்ட் தான் மாத்தி விட போறேன். அவன் கை சுட்டு போயிருக்குன்னு உனக்கே தெரியும். நாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யோசிக்காத. தேவ் ஒரு போலியான புன்னகையை செய்தான். ரியா வேகமாக அவினாஷ் அறைக்குள்ளே சென்றாள். கதவு லேசாக திறந்திருந்ததால் உள்ளே பேசும் சத்தம் வெளியே தெளிவாக கேட்டது. ரியா அவினாஷுக்கு சட்டை போட ஆரம்பித்தாள். அவினாஷ் வேண்டுமென்றே அவளை வம்புக்கு இழுத்துக் கொண்டிருந்தான். அவன் ரியாவுக்கு மிக அருகில் வந்து சிரிக்க ஆரம்பித்தான். தேவ் வெளியே இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்று அவினாஷுக்கு தெரியும். அதனால் ரியாவுக்கு இன்னும் நெருக்கமாக வந்தான். அதற்குள் பிரேமும் பூஜாவும் அறைக்குள் வந்தார்கள். அவர்களுக்கு தேவை கிண்டல் செய்ய இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது. பாத்தியா தேவ், உனக்கு ஒரு பட்டன் போட்டு விட கூட அவளுக்கு நேரம் இல்ல. ஆனா இப்ப அவினாஷுக்கு ரியாவே பட்டன் போட்டு விடுறா. அப்போது உள்ளே இருந்து ரியாவின் குரல் கேட்டது. என்ன பண்ற அவி? நேரா நில்லு, அசஞ்சிட்டே இருக்காத. பட்டன் தப்பா மாட்டிடுவேன். அப்ப என்ன, கட்டிட்டு மறுபடியும் போடு. தேவ் அவர்கள் இருவரின் பேச்சிலிருந்து தன் கவனத்தை திசை திருப்ப முயற்சி செய்தான். அப்போது போன் அடித்தது. அது மிஸ்டர் ராவின் அழைப்பு. போனை அட்டன் செய்வதற்காக அவன் அறையின் இன்னொரு மூலைக்கு சென்றான். ஹலோ, சொல்லுங்க சார். தேவ், உன்னால கொஞ்ச நாளைக்கு பெங்களூர் வர முடியுமா? உனக்கு அங்க பேப்பர் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கிளம்பி வா. கண்டிப்பா சார், நான் விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டேன். ரியா அதற்குள் வெளியே வந்திருந்தாள். தேவ் பேசியதை அவள் கேட்டுவிட்டாள். அவளால் தேவ் சொன்னதை நம்பவே முடியவில்லை. போனை வைத்ததும் தேவ் திரும்பினான். அவன் பார்வை ரியா மீது விழுந்தது. ஆனால் இப்போது தேவ் இதயத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டது போல ஒரு அமைதி. ஆனால் டிவோர்ஸ் பற்றி தேவ் பேசியதை கேட்ட ரியா திகைத்து போய் நின்றாள். அவள் ஏதாவது பேசுவதற்குள் பிரேம் குறுக்கிட்டான். உன் கல்யாணம் தான் உடைஞ்சு போச்சு, ஆனா ரியாவோட மனசு உடையல பாத்தியா?
ரியா தேவ் அருகில் வந்தாள். அவள் முகம் பதட்டமாக இருந்தது. தேவ், நீ போன்ல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இதெல்லாம் என்ன விளையாட்டு தேவ்? விளையாட்டா? அந்த பேப்பர்ல நீ தானே கையெழுத்து போட்டிருக்க. தேவ், இந்த மட்டமான டிராமாவை இதோட நிறுத்திக்கோ. அப்போது அவினாஷ் தன்னை பலவீனமானவன் போல் காட்டிக்கொண்டு அறைக்குள் வந்தான். மெதுவான நடை, முகத்தில் ஒரு சோகம். ரியா அவன் பக்கம் திரும்பினாள். அவளுக்கு அவினாஷ் மேல் கவலை வந்துவிட்டது. நீ எதுக்கு வெளியே வந்த? கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேல. அவினாஷ் தேவை ஒரு பார்வை பார்த்தான். பிறகு மிகவும் அப்பாவி போல தேவ் அருகில் வந்து நின்றான். தேவ் சார், அந்த ஷர்ட்டை மாத்தி விடுற விஷயத்துக்காகலாம் கோவப்படாதீங்க. நானும் ரியாவும் சின்ன வயசுல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்குள்ள இதெல்லாம் சாதாரணமான விஷயம். அவி, ப்ளீஸ் போதும். நீ இவனுக்கு விளக்கம் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. தேவின் பார்வை ரியா மீதே இருந்தது. 1000 கேள்விகள் அவன் கண்ணில் தெரிந்தது. அப்போது அவினாஷ் தேவுக்கு இன்னும் அருகில் வந்து அவன் காதோரம் மெதுவான குரலில் சொன்னான். ரியாவை இவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டீங்க? இல்லனா இந்நேரம் அவன் என் ஜீன்ஸ் ஜிப்ப. தேவ் ஆத்திரத்தில் அவினாஷ் சட்டை காலரை பிடித்தான். அவினாஷ் உடனே பின்வாங்கி பிறகு தேவ் அருகில் வந்து மீண்டும் முணுமுணுத்தான். ரியாவோட மென்மையான ஸ்கின்னு, அவ என் காயத்துல ஊதும் போது அப்படியே சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி. அதற்கு பிறகு தேவால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அவன் அவினாஷ் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். இதை பார்த்ததும் ரியா ஆவேசமாக தேவ் அருகில் வந்து அவன் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டாள். அவி மேல கைய வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இதை பார்த்த அவினாஷ் மனதிற்குள் சிரித்தான். அவன் இதைத்தான் எதிர்பார்த்தான். பிரேமும் பூஜாவும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். தேவ் எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக பின்னால் நகர்ந்தான். ரியா இன்னும் கோபத்தில் நடுக்கத்தோடு நின்று கொண்டிருந்தாள். போதும் தேவ், இதோட எல்லாம் முடிஞ்சது. ஆமா ரியா, எனக்கும் இதோட எல்லாம் முடிஞ்சது. தேவ் நிதானமாக அங்கிருந்து வெளியேறினான். ரியா கீழே விழுந்து கிடந்த அவினாஷை தூக்குவதற்காக அவன் அருகில் சென்று நின்றாள். அவி எழுந்துரு, உனக்கு ஒண்ணும் ஆகல. ரியா அவினாஷுக்கு கை கொடுத்து தூக்கினாள். அப்போது அவள் பார்வை கதவை நோக்கி போய்க் கொண்டிருந்த தேவ் மீது விழுந்தது. தேவ் நில்லு. ஆனால் தேவ் நிற்கவில்லை. அப்போது அவினாஷ் மீண்டும் வலிப்பது போல நடிக்க ஆரம்பித்தான். ரியா வலிக்குது. ரியா அவினாஷின் முகத்தை தன் இரு கைகளாலும் தாங்கிக் கொண்டாள். அவி, உனக்கு ஒண்ணும் இல்லையே? ரொம்ப வலிக்குதா? அவினாஷ் ரியாவை கட்டிக்கொண்டான். தேவ் போவதை பார்த்து வஞ்சகமாக ஒரு சிரிப்பு சிரித்தான். மனதுக்குள் இப்படி நினைத்துக் கொண்டான். என்னோட ஜாக்பாட்டை நான் உன்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருவேனா? இப்பதான் நான் தேவ டெவிலா மாத்திட்டு இருக்கேன். இனிமே பாரு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. மிஸ்டர் ராவ் தன் அறையில் அமர்ந்திருந்தார். அமைதியாகவும் சீரியஸாகவும் இருந்தார். யாரோ ஒருவருக்காக காத்துக் கொண்டிருந்தது போல தெரிந்தது. அப்போது கதவு திறந்தது. தேவ் உள்ளே வந்தான். அவன் பார்ப்பதற்கு ப்ரொஃபஷனல் லுக்கில் இருந்தான். தேவ், நான் சொன்ன உடனே கிளம்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேவ் புன்னகையோடு மரியாதையாக தலையசைத்தான். ஆக்சுவலி தேவ், கம்பெனி என்ன நினைக்குதுன்னா இந்த ரிசர்ச்சை அடுத்த 5 நாள் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. தேவ் கவனமாக மிஸ்டர் ராவ் சொன்னதை கேட்டான். அவர் தொடர்ந்து பேசினார். இந்த கான்ட்ராக்ட் படி உன்னோட அடையாளம் மற்றும் நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரு ரகசியமா தான் இருக்கணும். யாருக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. தேவ் எந்த கேள்வியும் கேட்காமல் அந்த பேப்பரை படித்தான். பிறகு சுருக்கமாக சொன்னான். சரிங்க சார். மிஸ்டர் ராவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தெரிந்தது. தேவ் ரியாவின் நினைவுகளை தன் இதயத்திலிருந்து முழுமையாக நீக்கிவிட வேண்டும் என்பதற்காக வேலையில் மூழ்கடித்துக் கொள்ள விரும்பினான். கம்பெனியின் நிபந்தனைகளை தெரிந்து கொள்வதில் அவனுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. ஆனால் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்பு மிஸ்டர் ராவ், தேவ், நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நம்ம கம்பெனியோட கண்டிஷன்ஸ் பத்தி. சரி சார், என்ன நிபந்தனையா இருந்தாலும் எனக்கு சம்மதம். ஓகே தேவ், இனிமே நீ போனே பயன்படுத்தக்கூடாது. நோ கான்டாக்ட், நோ மீட்டிங். 1 வருஷம் இதை நீ கண்டினியூ பண்ணணும். தேவ் வெறும் காகித பக்கங்களை மட்டும் புரட்டிக் கொண்டிருந்தான். பிறகு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டான். அவன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். 1 வருஷம் நீ என்ன முழுசா மறந்துடுவ. ரியா கபூர், எனக்கு தெரியும். தேவ் மிஸ்டர் ராவின் அறையிலிருந்து வெளியே வந்தான். வெளியே வந்தவுடனேயே போனை ஆன் செய்தான். திரையில் ஒரு நம்பர் தெரிந்தது. தேவின் கண்கள் விரிந்தன. 130 மிஸ் கால்ஸ். ரியா, அவ ஏன் இத்தனை முறை கால் பண்ணிருக்கா? அவளுக்கு எதுவும் ஆகலல்ல? தேவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவன் கிட்டத்தட்ட ஓடுவது போல ஆபீஸை விட்டு வெளியே வந்து நேராக ஏர்போர்ட்டிற்கு டாக்ஸி பிடித்தான். வழி நெடுக ரியாவிற்கு கால் செய்து கொண்டே இருந்தான். ஆனால் ரியா போனை எடுக்கவில்லை. தேவ் இன்னும் கவலை அடைந்தான். ரியா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? தேவ் வேகமாக நடந்து வீட்டிற்குள் நுழைந்தான். அங்கிருந்த கேர்டேக்கர் அவனை பார்த்ததும் பதட்டமடைந்தான். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க சார். மேடத்தை பாத்தீங்களா? அவளுக்கு என்ன ஆச்சு? கேர்டேக்கர் மேற்கொண்டு சொல்ல வந்தபோது தேவின் காதுகளில் பாத்திரங்கள் உடையும் சத்தம் கேட்டது. தேவ் வேகமாக உள்ளே சென்றான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரியா? இதெல்லாம் நிறுத்து. தேவை பார்த்ததும் ரியா ஆத்திரமடைந்தாள். கையில் இருந்த தட்டை தரையில் வீசி எறிந்துவிட்டு கத்தினாள்.
எங்க போயிருந்த? கடந்த 3 நாளா எங்க காணாம போயிருந்த? நான் போன் மேல போன் உனக்கு பண்ண. ஆனா நீ ஒரு வழியா என் ஞாபகம் வந்துச்சு உனக்கு. இந்த வீட்ல எந்த சமையல்காரங்களுக்கும் சமைக்க தெரியல, வேலையாளுங்களுக்கு சரியா சுத்தம் செய்ய தெரியல. இப்படி போறதா இருந்தா இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே? வேலை வந்துருச்சு, திடீர்னு போக வேண்டிய நிலைமை. அப்படி என்ன வேலை? வீட்டு நடத்துறதுக்கு நான் தானே உனக்கு பணம் கொடுக்குறேன். இப்ப எதுக்காக நீ வேலை தேடி போற? ரியா, உனக்காக நான் என் வேலையை விட்டுட்டேன். ஆனா இப்போ எனக்கு தோணுது உனக்கு வேலைக்காரன் தான் வேணும், கணவன் இல்லைன்னு. தேவின் இந்த சொல்லென்ற வார்த்தைகளை கேட்டு ரியா சற்றே திகைத்து போனாள். அவள் தேவின் அருகில் வந்து அவன் கையை பிடித்துக் கொண்டாள். தேவ், நான் சொல்றத கேளு. அன்னைக்கு அவியோட உடல்நல உண்மையாவே சரியில்லை. அதனாலதான் அவனோட சட்டையை மாத்துறதுக்கு நான் அன்னைக்கு அவனுக்கு உதவி பண்ணேன். எனக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பேச விருப்பம் இல்லை ரியா, தயவு செய்து விட்டுடு. சந்தேகத்துக்கு மருந்தே கிடையாது தேவ். இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், இதெல்லாம் உன்னோட கற்பனை. அப்புறம் பாரு, அவன் இங்க இருந்து போயிட்டான். அவனோட வீடு தயாராயிடுச்சு. தேவ் எதுவும் சொல்லாமல் தலையை மட்டும் மாட்டினான். சரி வா, எனக்கு பசிக்குது. எனக்காக ஏதாவது ருசியா சமைச்சு கொடு. சொல்லிக்கொண்டே ரியா தேவின் கையை பிடித்தாள். தேவின் காயம் இன்னும் ஆறவில்லை என்பதால் அவன் வலியால் துடித்தான். தேவ் ரியாவின் கையை தட்டிவிட்டான். ரியா ஆச்சரியமடைந்தாள். ரியா, ஒருவேளை நீ மறந்துட்டு போல, என் கை தான் வெந்துச்சு, காயம் இன்னும் ஆறல. சரி, சீக்கிரம் குணமாயிடு. அப்புறம் எனக்காக நல்ல உணவை சமைக்கலாம். இப்போ நீ என் கூட வா. ரியா தேவிற்காக லிவிங் ரூம் சென்றாள். பிறகு அங்கிருந்த மேஜை மீது இருந்த ஒரு பெட்டியை எடுத்து திறந்தாள். அப்போது யாரோ உள்ளே வரும் சத்தம் கேட்டது. பிரேம் உள்ளே நுழைந்தான். தேவ், சாரி. அவிய பாத்துக்கிட்டு இருந்தனாலேயே நான் உன்னை சரியா கவனிக்காம போயிட்டேன். அதுக்காக தானே நீ கோவமா இருந்த. ஆனா இதெல்லாம் நீ மறந்துடணும்னு நான் விரும்புறேன். ஓகே, இங்க பாரு, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. இதை நீ எனக்கு தந்தா நான் உன்னை மன்னிச்சிடுவேனா? ரியா லேசாக புன்னகைத்தாள். தேவின் முகத்தை பார்த்தாள். மன்னிப்பா? அதுவும் உன்கிட்டயா? தேவ் சொன்னதை கேட்டு பிரேமும் சிரிக்க ஆரம்பித்தான். ரியாவும் பிரேமும் சிரித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் தேவின் மனதை ஏதோ ஒன்று உடைத்து நொறுக்கியது. அவன் யோசிக்க தொடங்கினான். சில காயங்கள் சிரிப்பால தான் இன்னும் ஆழமாகுது. ஐயோ, தான் செல்ல பிராணியை சமாதானப்படுத்த எஜமானி எலும்பு துண்டை கொண்டு வந்திருக்காங்க போல. கிண்டலாக சொல்லிக்கொண்டே பிரேம் தேவ் அருகில் வந்து அவன் கன்னத்தை பிடித்து கிள்ளினான். தேவை கேலி செய்ய அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது. தேவ் பிரேமின் கையை தட்டிவிட்டான். ரியா முகத்தில் மிகுந்த சந்தோஷம் தெரிந்தது. அவள் உற்சாகமாக சொன்னாள், தெரியுமா தேவ், என்னோட அசிஸ்டன்ட் எல்லாரையும் கூப்பிட்டு உலகத்திலேயே பெஸ்ட் கடிகாரம் எதுன்னு தேடி எடுத்துட்டு வர சொன்னேன். கடைசியில எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இத ஸ்பெஷலா ரஷ்யால இருந்து வர வச்சிருக்கேன். ரொம்ப விலை உயர்ந்தது, 90 லட்சம். தேவ் அமைதியாக இருந்தான். அப்போது வாசலில் காலிங் பெல் சத்தம் கேட்டது. ரியா மீண்டும் உற்சாகத்துடன் சொன்னாள், யோசிச்சுக்கோ தேவ், உனக்கு இது பிடிக்கலனா நான் இத அவி கிட்ட கொடுத்துருவேன். அப்புறம் நீ வருத்தப்படாத. அதுதான் சரி, கடிகாரமும் அவியோடது, ரியாவும் அவியோடது தான். தேவ், அப்ப அவி கிட்ட கொடுத்துடவா? அப்புறம் கோவப்படாத. அப்போது அவினாஷும் பூஜாவும் உள்ளே வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் பிரேம் இன்னும் குஷியானான். அவினாஷை பார்த்து அவன் சொன்னான், அவினாஷ், நீ எதுக்கு இங்க இருந்து போன? ரியாவுக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல. அப்போது பூஜாவின் பார்வை அந்த கடிகாரத்தின் மேல் விழுந்தது. அவள் ஆச்சரியமாக சொன்னாள், வாவ், இது ரஷ்யாவோட ஸ்பெஷல் கலெக்ஷன்ல ஒண்ணு இல்ல. இன்னும் ஒரு ஆச்சரியம், இப்பதான் அவ இத பத்தி பேசிட்டு இருந்தான். இது என்னோட பர்த்டே கிஃப்டா இல்ல தேவ் சாருக்கா? கண்டிப்பா உனக்காக தான் இருக்கும். ரியா இது வரைக்கும் தேவுக்கு கிஃப்ட் கொடுத்ததே இல்லையே, அப்படிதானக்கா? அதானே, தேவுக்கு எதுக்கு கிஃப்ட் எல்லாம்? ரியாவோட முகத்துல மிச்சம் இருக்கிற அந்த சின்ன சிரிப்பே அவனுக்கு போதுமே. தேவின் மனதில் பழைய நினைவுகள் ஒரு முறை வந்து போனது. ஹாய் ரியா, பார், உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இது உனக்கான ஆனிவர்சரி கிஃப்ட். எனக்கான கிஃப்ட் எங்க? தேவ் கொடுத்த கிஃப்டை பார்த்த ரியா முகத்தில் எந்த உற்சாகமும் இல்லை. ஆனால் தேவ் கேட்ட கேள்விக்கு அவள் முகத்தில் ஒரு குற்ற உணர்வு தெரிந்தது. சாரி தேவ், அடுத்த வருஷம் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். பரவாயில்ல, ஹாப்பி ஆனிவர்சரி. ரியா, இது உனக்காக ஹாப்பி ஆனிவர்சரி. இப்ப சீக்கிரம் என்னோட கிஃப்ட் கொடு. ரியா தன் பையை திறந்து அதிலிருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்தாள். இத வச்சு உனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிக்கோ, ஓகேவா? ரியாவின் இந்த மெத்தனமான போக்கு தேவின் இதயத்தை எப்போதுமே ஆழமாக காயப்படுத்தும். ஆனால் அவன் ரியாவை உயிருக்குயிராக காதலித்ததால் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டான். ரியா, நம்ம கல்யாண நாளைக்கு நீ இது வரைக்கும் எனக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தந்ததில்ல. ஆனா இந்த முறை தெரியாமலாவது எனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்க. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். ஆனா கொடுமை என்னன்னா, நீ இந்த நாளை மறந்து போயிட்ட. செப்டம்பர் 25 நம்மளோட 5வது கல்யாண நாள். தேவ் அந்த கடிகார பெட்டியை மூடினான். பிறகு அவினாஷை பார்த்தான். இந்த கடிகாரத்தை போட்டுக்கோ அவினாஷ், ரியா உனக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கா. ரியா ஆச்சரியத்துடன் தேவை பார்த்தாள். ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. இருவர் பக்கமும் அமைதி நிலவியது. சில நேரங்களில் அமைதிதான் மிகப்பெரிய பதிலாக இருக்கும். தேங்க்ஸ் ரியா. தேவ் சார், உங்களுக்கு வருத்தமா இல்லல்ல? ரியா இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கூட கொடுத்தது இல்லைன்னு பூஜா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா எனக்காக இவ்வளவு விலை உயர்ந்த வாட்ச். அவி ப்ளீஸ், தேவ்க்கு ரியா இத்தனை வருஷத்துல ஒரு கர்ச்சீஃப் கூட வாங்கி தந்ததில்ல.
அப்படி இருந்தும் இவன் ஒரு அடிமை மாதிரி நிக்கிறான். இவனுக்கு விலை உயர்ந்த வாட்ச் வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? இவனுக்கு இதோட மதிப்பு தெரியுமா என்ன? தேவ் பூஜாவை ஒருமுறை பார்த்தான், ஆனால் அவளிடம் எதுவும் பேசவில்லை. பிறகு அவினாஷ் பக்கம் திரும்பினான். அவினாஷ், நீ ரொம்ப யோசிக்காத, இதை போட்டுக்கோ. சொல்லிவிட்டு தேவ் அங்கிருந்து கிளம்பினான். பின்னாடி இருந்து ரியா அவனை கூப்பிட்டாள். தேவ், ஒரு நிமிஷம் இரு. நீ அப்போது அவினாஷ் ஒரு குழந்தையைப் போல ரியாவிடம் தன் கையை நீட்டினான். ரியா ப்ளீஸ், இந்த கடிகாரத்தை நீயே எனக்கு கட்டிவிடுறியா? அவினாஷின் அந்த உரிமையான வேண்டுகோளை ரியாவால் தட்ட முடியவில்லை. அவள் அவனுக்கு கடிகாரத்தை கட்டிவிட்டாள். பூஜாவும் பிரேமும் சிரித்துக்கொண்டே இதை பார்த்தார்கள். தேவ் திரும்பி பார்த்தான். மெதுவான குரலில் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். இதுதான் நம்மளோட கடைசி ஆனிவர்சரி. உனக்கு இது ஞாபகம் இருந்திருக்கலாம் ரியா. தேவ் அவர்களுக்கு இடையில் ஒரு நிமிஷம் கூட இருக்க விரும்பவில்லை. அதனால் அவன் அமைதியாக தன் அறைக்கு சென்றான். அவன் தன் லேப்டாப்பை திறந்து சில டாக்குமெண்ட்களை சரிபார்த்துக் கொண்டிருந்த போது ரியா அறைக்குள் வந்தாள். அவன் கையில் ஒரு பிராண்டட் சூட் இருந்தது. வெளியே நீ பண்ண காரியத்தை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். இப்போதைக்கு நீ இதை வச்சுக்கோ. உனக்காகவே விசேஷமா வாங்கின. இன்னைக்கு பார்ட்டி இருக்கு, நீ கண்டிப்பா வரணும். எந்த காரணத்தை சொல்லியும் தவிர்த்திட கூடாது. எனக்கு பார்ட்டி எல்லாம் பிடிக்காது. ஆனா அப்பாவை பார்க்காம உன்னால இருக்க முடியாது தானே? அப்பாவும் பார்ட்டிக்கு வராரு. தேவ் ரியாவிடம் எதுவும் சொல்லவில்லை, ஆனால் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். சரி, ஓகே, ஒரு கடைசி முறையா நானும் மிஸ்டர் கபூரை பார்த்துட்டு வந்துடுறேன். வாவ் அவி, இவ்ளோ காஸ்ட்லியான வாட்சா? ரியா கிஃப்ட் பண்ண தானே? அப்படின்னா அவ உன்னை ரொம்ப காதலிக்கிறான்னு தான் அர்த்தம். அப்போது தேவ் ஹாலிற்குள் நுழைகிறான். அவன் கையில் ஒரு ஒயின் கிளாஸ் இருக்கிறது. நான் கூட அவகிட்ட இதையே தான் சொன்னேன். இவனை பாருங்களேன் தேவ், இவன் தலைவிதியில வெறும் வீட்டை தொடக்கிறது, ரியாவோட திட்டு வாங்குறது மட்டும்தான் இருக்கு. நண்பர்களே, அப்படிலாம் சொல்லாதீங்க. தேவ் சார் ரியாவோட ஹஸ்பண்ட். வாங்க தேவ் சார், எங்க கூட சேர்ந்துக்கோங்க. தயவு செஞ்சு கோபிச்சுக்காதீங்க. எப்படியும் கல்யாணமும் காதலும் வெவ்வேறு விஷயங்கள் தானே. கவலைப்படாதீங்க, எனக்கு கோபமே வரல. சொல்லப்போனா நீங்க சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கும்னு எனக்கே தோணுது. என் மனைவிக்கு ஏத்த ஜோடி அவினாஷ் மல்ஹோத்ரா தான். தேவ் சொன்னதை கேட்டு ரியா ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றாள். அட, அதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு லோ கிளாஸ் ஏழை மனுஷன் ஒருபோதும் ஒரு பணக்கார பொண்ணை சும்மா விட மாட்டான். எப்படியோ ரியா உனக்கு லாட்டரி செட் மாதிரி தானே. எங்களை மாதிரி ஹை கிளாஸ் ஆளுங்களோட பழக உனக்கு இது ஒரு வாய்ப்பு. நீ அதை விட்டுருவியா என்ன? வீட்டு மாப்பிளைக்கும் வேலைக்காரனுக்கும் என்ன வித்தியாசம்? எங்களுக்காக தான் இந்த சூட் போட்டுக்கிட்டு இப்படிப்பட்ட பார்ட்டிக்கு வந்திருக்க. ரியா, நீ எவ்வளவு விலை உயர்ந்த சூட் எடுத்து கொடுத்தாலும் இவன் என்னவோ ஒரு வெயிட்டர் மாதிரி தான் இருக்கான். இவ்வளவு சொல்லிவிட்டு பூஜா ஒரு டிஷ்யூ பேப்பரால் கையை துடைத்து விட்டு அதை தூக்கி எறிந்தாள். அந்த டிஷ்யூ பேப்பர் தேவின் முன்னால் வந்து விழுந்தது. உடனே ரியா பூஜாவை தடுத்தாள். பூஜா, இதோட நிறுத்திக்கோ. ரியாவின் இந்த பதிலை கேட்டு தேவின் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை ஏற்பட்டது. அவன் நினைத்தான், சரி, ஒரு வழியா எனக்காக பேசுறியா ரியா? தேவ் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் போதே ரியா பூஜாவின் அருகில் சென்று மெதுவாக சொன்னாள். பூஜா, இப்படிப்பட்ட கிண்டல மெதுவா சொல்லு. மத்தவங்க கேட்டா என்ன நினைப்பாங்க? இதை சொல்லிவிட்டு ரியா தேவின் பக்கம் திரும்பி மெதுவாக சொன்னாள். தேவ், பூஜாவை விட்டுரு. இந்த டிஷ்யூவை எடுத்துக்கோ. அவளோட குணம் தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல. போதும் ரியா, என்ன இவ்வளவு பேசுறாங்க, இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா நீ ஒரு முறை கூட எனக்காக பேசல ரியா. மத்தவங்களை விடு, உனக்கு கூட நம்ம ஜோடி சரியா இல்லைன்னு தானே தோணுது. அவினாஷ், நீயும் தானே பெர்ஃபெக்ட், அப்படிதானே? தேவ் இவ்வாறு சொன்னதும் ஹாலில் சலசலப்பு ஏற்பட்டது. அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்பு முணுமுணுக்க தொடங்கினர். உனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு தேவ்? பூஜா இப்படிதானே உனக்கு நல்லாவே தெரியும்ல. தேவ் மேற்கொண்டு சொல்ல வந்தான். ஆனால் அப்போது தூரத்திலிருந்து மகேஷ் கபூரின் குரல் கேட்டது. தேவ்! அனைவரும் மகேஷ் கபூரை பார்த்தனர். அவர் கருப்பு நிற சூட் அணிந்து கம்பீரமாக இருந்தார். அவர் கண்களில் ஒரு அதிகாரம் இருந்தாலும் முகத்தில் ஒரு கவலை தெரிந்தது. அவர் கூப்பிட்டதும் தேவ் அவரிடம் சென்றான். அவர் தேவை ஒரு மூளைக்கு அழைத்துச் சென்றார். தேவ், நீ கடந்த 5 வருஷங்களா எல்லாத்தையும் பொறுத்தே போய்கிட்டு இருக்கல. ரியா உன்னை காதலிப்பான்னு நான் நிஜமாவே நினைச்சேன். ஆனா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், அவ உன்னை வெறும் நண்பனா தான் பார்த்திருக்கான்னு. நண்பன் இல்ல மிஸ்டர் கபூர், தினக்கூலி வாங்குற ஒரு தொழிலாளி. சரி, போகட்டும். பதிலுக்கு நீங்க கொடுத்த பணம் எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்தது. நான் அந்த திருமண ஒப்பந்தத்தை நேர்மையாக கடைப்பிடித்தேன். ஏன் பொய் சொல்ற? எனக்கு தெரியும், நீ என் பொண்ணை உண்மையாவே காதலிக்கிற. இதை கேட்டதும் தேவின் மூச்சு ஒரு நிமிடம் நின்றது. அவன் தன் தொண்டையை சரி செய்து கொண்டான். ஆனால் மிஸ்டர் கபூரின் பேச்சுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. எனக்கு தெரியும் தேவ், நீ ரியாவோட சந்தோஷத்துக்காக உயிரையே கொடுப்பன்னு. நீ அவ கூட தான் இருக்கணும், உன் வாழ்க்கையும் அவளோட தான் தொடரணும். அதுதான் என்னுடைய ஆசைப்பா. அதை விடுங்க மிஸ்டர் கபூர். தேவ் கண்ணில் முட்டிக்கொண்டு வந்த கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் மிக கவனமாக துடைத்தான். பிறகு தன்னை தேத்திக் கொண்டு அவன் சொன்னான், உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் மிஸ்டர் கபூர். ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்காக நான் 1 வருஷம் ஊரை விட்டு போறேன். ப்ளீஸ் இதை பத்தி ரியா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அந்த கான்ட்ராக்ட் பத்தியும் எதுவும் சொல்லாதீங்க. நீ இதை பத்தி அவகிட்ட ஒன்றும் சொல்லலையா?
நான் என்னன்னு சொல்லுவேன்? என் கடனை அடைக்கத்தான் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லவா, இல்ல அவளை விட்டுட்டு தூரமா போறேன்னு சொல்லவா? எனக்கு இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும். பின்னால் ரியா வந்து நின்று கொண்டிருப்பது தேவிற்கு தெரியவில்லை. அவன் ஊரை விட்டு போவதாக சொன்னதை கேட்டதும் அவள் தேவ் முன்னால் வந்து நின்றாள். எங்க போற தேவ், சொல்லு. தேவ் அதிர்ச்சியானான். அவன் ஆச்சரியத்துடன் ரியாவை பார்த்தான். அது ஒன்றும் இல்லை ரியா, தேவுக்கு இந்த மாதிரி பார்ட்டியெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் கிளம்புறேன். பாய். பாய் அப்பா. மகேஷ் கபூர் போனதும் ரியா தேவின் கையை பிடித்துக் கொண்டாள். தேவ் அமைதியாக இருந்தான். வா தேவ், அவி கேக் கொண்டு வந்திருக்கா. உன்னை நான் கூப்பிட தான் வந்தேன். இல்ல, எப்படியும் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்காது. நீ அவினாஷ் கூடவே சேர்ந்து கேக் வெட்டு. நீங்க 2 பேரும் தான் எப்பவும் ஒண்ணா எல்லாத்தையும் பண்றீங்கல்ல. உனக்கு அவி மேல எதுக்கு இவ்ளோ பொறாம தேவ்? எனக்கு ஒரு பொறாமையும் இல்ல ரியா. நீ அவன் கூட கேக் வெட்டு. இதுல என்ன இருக்கு? வெறும் கேக் தானே. சரி தேவ், உன் இஷ்டம். நீ இப்படியே இரு, சரியா? ஓ, எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கு. பாக்குறதுக்கு உங்க 2 பேரோட கல்யாண நாள் மாதிரியே இருக்குல்ல? கரெக்ட். ஆனா நிஜமான புருஷன் தேவ் பின்னாடி போட்டோ எடுக்க தயாரா நிக்கிறான் பாரு. என்ன இது வேடிக்கையா இருக்குல்ல? ஓ ஆமா தேவ், ஒரு போட்டோ எடு. என் போன்ல சார்ஜ் தீந்துருச்சு. அட நிஷா, தேவ் எதுக்கு? பூஜா எடுப்பால. ஆமா, ரியா சொல்றதுதான் சரி. தேவ் சாரை அப்செட் பண்ணாதீங்க. நான் ஏன் அப்செட் ஆக போறேன்? இருங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். மற்றவர்களுடன் சேர்ந்து ரியாவும் அவினாஷும் போஸ் கொடுக்க நின்றபோது பிரேம் அவர்களை கிண்டல் செய்தான். என்ன இது போஸ் ரொம்ப மொக்கையா இருக்கு, கொஞ்சம் நெருக்கமா நில்லுங்க. பிரேம் சொன்னதை கேட்டு ரியா கொஞ்சம் சங்கடப்பட்டாள். பூஜா அவரிடம் சொன்னாள், என்ன ரியா இது, ஒரு ஹக் பண்ண. நீ என்னமோ உன் பாஸ் கூட நிக்கிற மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கியே. அவன் உன் ஃப்ரெண்டு தானே, உரிமையோட நில்லு ரியா, புருஷன் பொண்டாட்டி மாதிரி. பூஜா சொன்னதை கேட்டு தேவ் அவளை முறைத்து பார்த்தான். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. விடுங்க காய்ஸ், இருங்க, நானே ஒரு நல்ல போஸ் கொடுத்து காட்டுறேன். திடீரென்று அவினாஷ் ரியா தோள் மேல் கையை வைத்து அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தான். ஒரு நிமிடம் அப்படியே நிசப்தம். தேவ் கையிலிருந்து போன் கீழே விழுந்தது. அவனுக்கு மூச்சை நின்றது போல ஆகிவிட்டது. ரியா ஒரு மாதிரி பதட்டமாக தேவை பார்த்தாள். அவி, என்ன இது? ரிலாக்ஸ் ரியா, சும்மா ஜாலிக்குதான். வெறும் போட்டோ தானே, நீ வேற. தேவ் நடுங்கும் கையோடு குனிந்து அந்த போனை எடுத்தான். அப்போது அந்த அமைதியில் பூஜாவின் அருவருப்பான சிரிப்பு சத்தம் கேட்டது. காய்ஸ் விடுங்கப்பா, ஏன் எல்லாரும் இவ்ளோ சீரியஸ் ஆயிட்டீங்க? தேவ் சீக்கிரம் போனை எடு, இல்லனா கேக் வெட்ட நேரத்தை மிஸ் பண்ணிடுவேன். நீங்களே கேக் வெட்டுங்க. எப்படியும் நான் இப்ப எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன். ரியா வேகமாக தேவ் அருகில் வந்தாள். அவள் கண்களில் ஒரு பதட்டம் தெரிந்தது. அவள் சமாதானம் சொல்ல ஆரம்பித்தாள். தேவ், நீ தப்பா புரிஞ்சுக்கிற. இல்ல ரியா, இன்னைக்கு தான் நான் முதல் முறையா எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிறேன். தேவ் போன் ஸ்கிரீனை ரியா பக்கம் காட்டினான். அந்த போட்டோவை பார்த்ததும் ரியாவின் முகம் அப்படியே மாறிவிட்டது. உங்க 2 பேருக்கும் ஒரு சூப்பர் போட்டோ கிடைச்சிருக்கு. ரியாவிற்கு சங்கட்டமாக போய்விட்டது. தேவ் அங்கிருந்து ஒதுங்கி போனான். ரியா கேக் வெட்ட அவி பக்கத்தில் வந்தான். ஆனால் அவள் முகத்தில் இப்போது அந்த சிரிப்பு இல்லை. உனக்கு என்ன சரியா? சும்மா டிராமா பண்ணாம இந்த கேக்கை விட்டு. ரியா எதுவும் பேசவில்லை. ஆனால் இப்போது அவளுக்கு தேவுக்காக கொஞ்சம் வருத்தம் இருந்தது. கூட்டத்தில் தனியாக நிற்கும் தேவை ஒரு முறை திரும்பி பார்த்தாள். இது பெர்ஃபெக்ட் கப்பிள் போட்டோ. சூப்பர் தேவ், ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க. பூஜா தேவின் கையில் இருந்து போனை பிடுங்கினாள். அவள் அவினாஷிடம் அந்த புகைப்படத்தை காட்டினாள். அவினாஷின் உதடுகளில் ஒரு வெற்றி புன்னகை மின்னியது. அப்போது தேவ் பூஜாவின் கையில் இருந்து தன் போனை திரும்ப வாங்கினான். ஏன் இப்படி கோவப்படுற? உனக்கு தெரியும்ல, அவ எப்பவுமே அவிய தான் காதலிச்சிட்டு இருக்கானே. நீ அவளுக்கு வெறும் ஒரு ரீபவுண்ட் தான். பார்ட்டியில் ஒரு கணம் மீண்டும் நிசப்தம் நிலவியது. பூஜா அந்த அமைதியை கலைத்துவிட்டு சத்தமாக தேவிடம் சொன்னாள். ரீபவுண்ட்னா என்னன்னு தெரியும்ல, அவிய மறக்கிறதுக்காக ரியா உன்னை ஏணிப்படி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா. ஆமா பூஜா, இப்போ அவி மறுபடியும் ரியா வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த தேவ் ஒழுங்கு மரியாதை அவ லைஃப்ல இருந்து விலகி போக வேண்டியதானே. ரியா எப்போதும் போல அவர்கள் இருவரின் பேச்சையும் விளையாட்டாக எடுத்துக்கொண்டாள். அவள் சிரித்துக்கொண்டே தேவின் அருகில் சென்றாள். தேவ் என்னோட மஜ்னு, அவ எங்க போவான்? மஜ்னு கூட ஒரு காலத்துல பைத்தியம் பிடிச்சு அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சான். ஆனா இவன் ஒரே இடத்துல அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கான். நீ சொல்லு தேவ், ஒருவேளை அவி துபாய் போகாம இருந்திருந்தா ரியா ஒரு தடவையாவது உன்னை திரும்பி பார்த்திருப்பான்னு நினைக்கிறியா நீ? தேவ் எந்த பதிலும் சொல்லவில்லை. உடனே அங்கிருந்து நகர்ந்தான். ஆனால் பூஜா முன்னே வந்து அவன் வழியை மறித்தாள். இப்ப எதுக்கு கோவப்படுற? நீ சந்தோஷம் தான் படணும். உன்ன மாதிரி ஒரு ஏழைக்கு அவினாஷால தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. இவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியே, அதுக்கு நீ அவிக்கு தான் நன்றி சொல்லணும். தேவ் அந்த அவமானத்தை சகித்துக் கொண்டு அமைதியாக இருந்தான். அவனுடைய மூளை இப்போது வேலை செய்யவில்லை. அவன் வெளியே செல்ல முயன்றான். ஆனால் அவன் காலை எடுத்து வைத்த போது
பூஜா தன் காலை நீட்டி தேவை கீழே தள்ளிவிட்டாள். தேவ் தரையில் விழுந்தான். அதை பார்த்த பூஜா கிண்டலாக சிரித்தாள். ரியா தேவை நோக்கி ஓடி வந்தாள். தேவ், உனக்கு ஒண்ணும் ஆகல? தேவின் நெற்றி தரையில் மோதியதால் அவனுக்கு ரத்தம் வழியத் தொடங்கியது. ரியா பூஜாவை பார்த்து கோபத்துடன் இப்படி சொன்னாள். பூஜா, என்ன காரியம் செய்யற? ஓ ரியா, நான் விளையாட்டுக்கு தான் செஞ்சேன். உனக்கு தெரியாதா என்ன? காயம் ஒன்றும் பெருசாலாம் இல்ல, சும்மா டிராமா பண்றான். ஓவர் நடிப்பு தான். லேசா தள்ளினதுக்கே மயங்கி விழுந்துட்டான். இவ ஹஸ்பண்டால டிஷ்யூ பேப்பரா? ரியா அங்கும் இங்கும் பார்த்தாள். அவளுக்கு சற்று வெட்கமாகவும் சங்கடமாகவும் இருந்தது. அவள் தேவின் அருகில் வந்து மெதுவாக சொன்னாள். தேவ், சீக்கிரம் எழுந்துரு, எல்லாரும் பாக்குறாங்க. என்ன நீ சங்கடப்படுத்தாத. ரத்தம் வழிந்ததால் தேவின் கண்களுக்கு முன்னால் எல்லாம் மங்கலாக தெரிந்தது. அவன் மயக்கமடைய தொடங்கினான். மறுபுறம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவினாஷ் தன் மனதிற்குள் இப்படி நினைத்தான். ஒருவேளை இவன் மேல ரியாவுக்கு அன்பு வந்துற போது நான் அப்படி நடக்க விடக்கூடாது. அவினாஷிற்கு வேறு எதுவும் தோன்றாததால் அவன் தன் நெஞ்சை பிடித்துக் கொண்டு வலியால் துடிப்பது போல நடிக்கத் தொடங்கினான். எனக்கு என்னாச்சு? வலிக்குது, ரொம்ப வலிக்குது. ரியா! இப்போது அனைவரும் அவியின் பக்கம் திரும்பினர். கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ரியா பாரு, அவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ, சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கூப்பிடு. ரியா என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றாள். ஒரு பக்கம் தரையில் இரத்த காயத்துடன் தேவ் கிடக்கிறான். மறுபக்கம் அவி நெஞ்சை பிடித்துக் கொண்டு துடிக்கிறான். ரியா ஒரு பக்கம் தேவை பார்க்கிறாள், மறுபக்கம் அவியை பார்க்கிறாள். அவளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அப்போது ஆம்புலன்ஸ் வரும் சத்தம் கேட்டது. பார்ட்டியில் அனைவரும் பதற்றத்தோடு இருந்தனர். ஒரு பக்கம் தேவ் நெற்றியில் அடிபட்டு இரத்த காயத்துடன் மயங்கி கிடக்கிறான். மறுபக்கம் அவினாஷ் நெஞ்சை பிடித்துக் கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறான். ரியா தேவை உலுக்கினான். தேவ், அது வந்து நீ... எனக்கு தெரியும், இப்ப நீ சொல்லுவ அவன் இதய நோயாளி, அவனுடைய மருந்துகள் எல்லாம் உனக்கு தெரியும், இது சீரியஸான விஷயம், இது உன்னோட இயல்பான பழக்கம் தானே, நீ இங்க டைம் வேஸ்ட் பண்ணாத, அங்க போ. ரியா ஒரு நிமிடம் யோசித்தாள். பிறகு அவினாஷிடமே சென்றாள். தேவ், நான் அவிய முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தேன்னு உனக்கு கோவமா என்ன? சரி, இனிமே உனக்கு ஏதாவதுனா முதல்ல உன்னதான் கூட்டிட்டு வருவேன், ப்ராமிஸ். தேவ் ஆட்டோ பிடித்து தனியாகவே ஹாஸ்பிடல் வந்தான். அவன் முகத்தில் இருக்கும் வருத்தத்தை பார்த்து ரியா சமாதானம் செய்ய முயற்சி செய்தாள். ஆனால் தேவ் எதுவுமே சொல்லவில்லை. ஒரு பொய்யான சிரிப்பை மட்டும் சிரித்தான். ரியாவுக்கு அப்போதும் அவினாஷ் மேல்தான் கவலையாக இருந்தது. அதனால் அவனை பார்க்க ஓடிவிட்டாள். தேவ் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். ஏன் ரியா இப்படி வாக்கு கொடுக்குற? உன்னாலதான் அதை காப்பாற்ற முடியாதுன்னு தெரியுமே, இல்ல உனக்கு விருப்பம் இல்லையா? அப்போது ரியாவுடைய ஃப்ரெண்ட் நிஷா விஷயம் தெரிந்து ஹாஸ்பிடல் வந்து தேவின் அருகே சென்றாள். திரும்பவும் உன்னை விட்டுட்டு போயிட்டா பாத்தியா? தேவ், நீ அவளுக்கு வெறும் ஆப்ஷன் மட்டும்தான். அவினாஷ் தான் அவளோட உண்மையான சாய்ஸ். வேணும்னா உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணா நானே பார்க்கட்டா? தேவ் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பி விட்டான். டாக்டரிடம் கட்டு போட்டு விட்டு நேராக வீட்டிற்கு கிளம்பி விட்டான். லிவிங் ரூமில் ஒரு அமைதி நிலவியது. தேவ் அமைதியாக டேபிள் மீது டைவர்ஸ் ஃபைலை வைத்துவிட்டு பேக்கை தூக்கி கொண்டு வாசலை நோக்கி போனான். அப்போது பூஜா அவன் முன்னால் வந்து நின்றான். இந்தா, ரியா உனக்கு மருந்து கொடுத்து அனுப்புனா. தேவ் ரியா கொடுத்த அந்த மருந்து பாக்கெட்டை ஒரு முறை பார்த்தான். ஆனால் அதை அவன் வாங்கவில்லை. என் வழியை விடு, நான் கிளம்பணும். பூஜா விடுன்னு சொல்றேன். விட முடியாது. என்ன திருட்டுத்தனமா பேக் எடுத்துட்டு போற? பேக்கை காட்டு. நீ என் பேக்கை செக் பண்ண போறியா? என்ன உரிமையில? இது என் அக்கா வீடு. இந்த வீட்டு மேல எனக்கு உரிமை இருக்கு. நீ இங்க வெறும் கையோட தான் வந்தா, வெறும் கையோட தான் போகணும். பூஜா தேவ் கையில் இருந்து பேக்கை பிடுங்க முயற்சி செய்தாள். அப்போது தேவ் சொன்னான், என் பேக் மேல கைய வைக்காத. ஓ, இன்னைக்கு ரியா இல்லன்னு வாய் ரொம்ப பேசுதோ? அவ முன்னாடி அப்படியே பொம்மை மாதிரி நின்னுட்டு இருப்ப. இனிமே நான் அமைதியா இருக்க மாட்டேன், எல்லாம் முடிஞ்சது. தேவ் தன்னுடைய பேக்கை டைட்டாக பிடித்துக் கொண்டான். பேக் காட்டு. நான் வீடியோ எடுத்து உன்னை அசிங்கப்படுத்த போறேன். அதனால காட்டு பேக. சரி, வீடியோ எடுத்துக்கோ. எல்லார்கிட்டயும் நான் திருடன்னு சொல்லு, போதுமா? ஓஹோ, இதென்ன புதுசா டிராமா பண்ற? இதெல்லாம் ஏன் கிட்ட சொல்லாத, ஓகே? டைவர்ஸ் பேப்பர்ஸ் டேபிள்ல இருக்கு, பாத்துக்கோ. அந்த இடம் அப்படியே நிசப்தமானது. பூஜா கண்ணை இமைக்காமல் தேவை ஆச்சரியமாக பார்த்தாள். டிவோர்ஸா? தேவ் பூஜாவை கண்டு கொள்ளாமல் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அவன் மனதிற்குள் நினைத்தான், ஆமா, டைவர்ஸ். இந்த கல்யாணம் எனக்கு மரியாதையை கொடுக்கல, கேவலத்தை தான் கொடுத்துச்சு. இனிமே நான் ரியாவோட புருஷனா வாழ மாட்டேன். தேவ் ஜோஷியா எனக்கான வாழ்க்கையை வாழ்வேன். மதியம் 1:30 ரியா வீட்டிற்குள் வந்தாள். அப்போது அவள் மிகவும் களைப்பாகவும் ஏதோ யோசனையிலும் இருந்தது போல் தெரிந்தது. வந்தவுடனேயே சோஃபாவில் அமர்ந்த அவள், தேவ், நான் வந்துட்டேன், சாப்பிட ஏதாவது கொடு, அப்புறம் என் ட்ரெஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. வழக்கம் போல ரியா போனை பார்க்க ஆரம்பித்தாள். தேவ் எந்த பதிலும் சொல்லவில்லை என்று தெரிந்ததும் சற்று நிமிர்ந்து பார்த்தாள். இந்த தேவ் எங்க போனா? கூப்பிட்ட உடனே வந்து நிப்பானே. நான் எந்த வேலை சொன்னாலும் அவன் தட்டாம செய்வான்.
தேவ் தேவ் நீ எங்க இருக்க? அப்போது உள்ளே இருந்து ரியாவை நோக்கி கேர்டேக்கர் வந்தார். மேடம் தேவ் சார் வீட்ல இல்லையே. என்ன வீட்ல இல்லையா? ஓஃப், இவன் வேற. அங்கிருந்து கேர்டேக்கர் சென்று விட்டார். உடனே ரியா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினார். தேவ் எங்க இருக்க நீ? என்ன சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? ரியா போனில் டிக் சிக்னலை பார்த்தாள். மெசேஜ் சென்ட் ஆகவில்லை. ஏன் மெசேஜ் போகல? நாட் டெலிவர்டா? ரியா ஹாலில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். மீண்டும் மீண்டும் தன் போனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்காதது அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. தேவ் போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானா? தேவ் உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக நீ போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? உனக்கு தெரியும்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. எனக்கு உடனே பதில் வேணும். கால் பண்ணு தேவ். ரியாவிற்கு கோபம் தலைக்கேறியது. போனை சோஃபாவில் வீசிவிட்டு திரும்பிய போது டேபிளில் இருந்த ஒரு ஃபைலை பார்த்தாள். அதை எடுத்து திறந்து பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தாள். டிவோர்ஸ் பேப்பர்ஸா? இதுல என்னோட கையெழுத்து எப்படி வந்துச்சு? இது என்ன ஏமாத்து வேலை? நான் எப்போ இதுல கையெழுத்து போட்டேன்? சோஃபா மீது வீசி இருந்த போனை ரியா பதற்றத்தோடு எடுத்து தேவிற்கு கால் செய்தாள். ஆனால் கால் செல்லவில்லை. மீண்டும் அந்த போனை அங்கேயே தூக்கி போட்டாள். ரியாவிற்கு எதுவும் புரியவில்லை. பைத்தியம் பிடிப்பது போல மாறிவிட்டாள். கடைசியா நான் எப்போ கையெழுத்து போட்டேன்? தான் எப்பொழுது கையெழுத்து போட்டோம் என்று அவளுக்கு ஞாபகம் வரவில்லை. ரியா, இங்க ஒரு சைன் போடு. சரி. ஒரு நாள் நான் நிஜமாவே உன்னை விட்டு போயிடுவேன். ஓ ஐயோ கடவுளே, அப்போ அன்னைக்கு அந்த பேப்பர்ல தான் நான் கையெழுத்து போட்டேனா? இல்ல, தேவ் இப்படி பண்ணிருக்க மாட்டான். அவன் எனக்காக உயிரை கொடுப்பான்னு நினைச்சனே. அவன் எனக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டான். இதெல்லாம் வெறும் என் கவனத்தை திசை திருப்பறதுக்காக தான் அவன் பண்றான். தேவ் இது தப்பு. எனக்கு இந்த மாதிரி விளையாட்டு பிடிக்கல. அப்போது ரியாவின் போன் வைப்ரேட் ஆனது. ஓடி போய் போனை எடுத்தாள். பூஜாவிடமிருந்து மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்தது. அவள் ஒரு வீடியோ கிளிப்பை அனுப்பியிருந்தாள். ரியா அந்த வீடியோவை பிளே செய்தார். அப்போது அவளுக்கு மூச்சே நின்று விட்டது. அது தேவுடைய வீடியோ. அதில் தேவ் இவ்வாறு சொல்லியிருந்தார். எல்லாருக்கிட்டே சொல்லுங்க, நான் ஒரு திருடன். ரியாவின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. ஆனால் போனை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். மனதுக்குள் பெரிய போராட்டமே நடந்தது. தேவ் இப்படி அவளை விட்டு விட்டு போவான் என்று அவள் கனவில் கூட நினைக்கவில்லை. முதல் முறையாக தேவை இழந்த வலி அவளுக்கு தெரிந்தது. தேவ், தயவு செஞ்சு திரும்ப வந்துரு. இப்படி எல்லாம் பண்ணாத. அவினாஷும் பூஜாவும் ரியா அருகில் வந்தார்கள். 3 பேரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தார்கள். ரியா இன்னும் சோகமாகவே இருந்தாள். கேர்டேக்கர் சாப்பாடு பரிமாறிக் கொண்டிருந்தார். அப்போது பிரேம் உள்ளே வந்தான். தட்டில் இருந்த ஒரு கட்லெட்டை எடுத்து சாப்பிட்டான். சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே அதை துப்பிவிட்டான். சீ, லேக். என்ன டேஸ்ட் இது? தேவங்க பாத்திரம் கழுவுறதுக்கு கிச்சன்லயே தங்கிட்டானா அவன்? பிரேமுடைய கோபத்தை பார்த்து கேர்டேக்கர் பயந்து விட்டார். பிரேம் சத்தமாக கத்தினான். அப்படியே நின்று என் முகத்தை பாக்குற? தேவ மறுபடியும் சமைக்க சொல்லு. சமைக்க கூட மறந்துட்டானா? தேவ் சார் இங்க இல்ல. என்ன? எங்க காணாம போனா? அட பிரேம், நீ இங்க இல்ல. நானும் சொல்ல மறந்துட்டேன். ரியாவும் உன்கிட்ட சொல்லல. தேவுக்கும் ரியாக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. என்ன? எப்போ? அந்த பிச்சைக்காரனை விடுங்க. இனிமே ரியாவும் அவியும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு கேளுங்க. பூஜா, தயவு செஞ்சு நிறுத்து. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன். எதுக்கு இவ்வளவு கோவம் பேப்? நீதான் அவனை நேசிக்கவே இல்லையே. ரியா அவி சொன்னதுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவள் வருத்தத்தில் இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாதென்று அமைதியாக கட்லெட் துண்டை வாயில் போட்டாள். பிரேம் அவளுக்கு புரிய வைக்க இவ்வாறு கூறினான். தேவும் லெவலுக்கு சரியான ஆளே இல்லையா? உன்னாலதான் அவன் பெரிய பெரிய பார்ட்டிக்கெல்லாம் வர முடிஞ்சது. இல்லன்னா ஏரியாவில் மாஸ்டர் ஷெஃப் ஆயிட்டு காலத்தை தள்ளி இருப்பான். கேளு பிரேம், அவன் என் போனை எடுக்க மாட்டேங்கிறான். நீ இப்பவே தேவுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. இப்பவே வரணும். மேடம், அவர் போன் ரொம்ப நாளாவே ஆஃப்ல தான் இருக்கு. ஒருவேளை நம்பரை மாத்திட்டாரோ என்னவோ. கேர்டேக்கர் சொன்னதை கேட்டதும் ரியா மேலும் சோகமடைந்தாள். பூஜாவால் இதை பார்க்க முடியவில்லை. பாத்தியா, சொன்னேன்ல, உன் புருஷனை சொல்லிக்கிறியே, அவன் உன்னை விட்டுட்டு ஓடிட்டான். இப்பவாவது அவனை பத்தி புரிஞ்சுக்கோ. பெரிய ஆம்பளை, ஒரு பொண்ணை கூட சமாளிக்க முடியல. பிரேம் சொன்னதை கேட்டு ரியாவுடைய கண்கள் கலங்க ஆரம்பித்தது. ரியா மனசுடைந்து போயிருப்பதை பார்த்த அவினாஷ் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள தன் மனதிற்குள் நினைத்தான். பாரு அவினாஷ், இதுதான் சரியான நேரம். அவ்வாறு நினைத்த அவினாஷ் நாற்காலியில் இருந்து எழுந்து ரியா முன்னால் முட்டி போட்டு உட்கார்ந்தான். ரியா, நான் உன்னை முழுசா ஏத்துக்க தயாரா இருக்கேன். அவன் கையில் இருந்த ஒரு பெட்டியை திறந்தான். அதில் ஒரு மினுமினுக்கும் மோதிரம் இருந்தது. ஆச்சரியத்தில் ரியாவுடைய கண்கள் விரிந்தது. அட கண்டிப்பா ரியா சம்மதம் தான் சொல்லுவா. ரியாவிற்கு சங்கடமாக இருந்தது. என்ன செய்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை. அவள் மெதுவாக கேட்டாள். அவி, இப்ப நீ என்ன பண்ற? எப்போ நடக்க வேண்டியதுதான் இது. தேவோட அத்தியாயம் முடிஞ்சு போச்சு ரியா. இனிமே எதிர்காலத்தை பத்தி யோசி. ரியாவின் கண்களில் தேவை பற்றின நினைவுகள் வந்து போனது. அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. தேவ், நீ இப்படி என்ன தவிக்க விட்டுட்டு போக முடியாது. தேவ். ஹே, சும்மா இரு.
அவனே தான் டிவோர்ஸ் கொடுத்திருக்கான். இத பத்தி அதிகமா யோசிக்காத. இப்போ நீ ஃப்ரீ ஆகிட்ட. அதுவும் இல்லாம ஒரு பெட்டர் ஆப்ஷன் உன் முன்னாடி நிக்குது. அவினாஷ் மோதிரத்தை நீட்டினான். எஸ் சொல்லு ரியா. ரியாவின் விரல்கள் நடுங்க ஆரம்பித்தன. அவள் அந்த மோதிரத்தை தொடவில்லை. அந்த அறையில் மீண்டும் ஒரு கனத்த அமைதி நிலவியது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ரியா இப்படி சொன்னதை கேட்டு பூஜாவும் பிரேமும் அதிர்ச்சி அடைந்தனர். அவியும் ஆச்சரியப்பட்டான். பூஜா எரிச்சலுடன் சொன்னாள், டைமா? எதுக்கு டைம் கேக்குற? பூஜா விடு, கண்டிப்பா பேபி, உனக்கு எவ்வளவு டைம் வேணுமோ எடுத்துக்கோ. ஆனால் மனதிற்குள் அவினாஷுக்கு ரியா மேல் பயங்கர கோபம் வந்தது. இங்கே பெங்களூர் தெருவில் தேவ் தோளில் பையை தூக்கிக் கொண்டு வேகமான நடையுடன் சென்று கொண்டிருந்தான். அவன் தன் போனை பார்த்து ஒரு நம்பரை டெலிட் செய்தான். இனிமே ரியா வேண்டாம். இங்கே பிரேம், பூஜா மற்றும் அவினாஷ் மூவரும் ரியாவிடம் தேவை மறக்கும்படி வற்புறுத்தி கொண்டிருந்தனர். ஆனால் ரியா எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. ரியா நில்லு, எங்க போற? ரியா அவர்கள் மூவரையும் கோபமாக பார்த்தாள். அவள் கண்களில் கேள்விகளும் புகார்களும் இருந்தன. ஆனால் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. எதுவும் பேசாமல் தன் அறைக்குள் சென்று விட்டாள். அவி, ஒருவேளை அவ இப்போ ரொம்ப சங்கடப்படுறா போல. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். கொஞ்ச நாள் அவளை தனியா விடுறதுதான் நல்லது. ஆனால் அவினாஷ் மனதில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அவன் இப்படி யோசிக்க ஆரம்பித்தான். இவையா இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? ஒருவேளை நிஜமாவே அந்த பொறுக்கி மேல இவளுக்கு காதல் வந்திருக்குமோ? அப்படி மட்டும் நடந்தா என் பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். இதை நான் நடக்க விடக்கூடாது. அவினாஷ் முகத்தில் அந்த எரிச்சல் தெளிவாக தெரிந்தது. பிரேம் அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தான். ரிலாக்ஸ் அவி, ரியா உனக்கு தான் கிடைப்பா. தேவ் இல்லாதது ரியாவிற்கு பெரிய தனிமையை ஏற்படுத்தியது. அவளால் பொறுக்க முடியாமல் நேராக தன் அப்பாவை பார்க்க அவர் வீட்டிற்கு சென்றாள். மகேஷ் கபூர் ஏற்கனவே தன் மகளை நினைத்து கவலையில் இருந்தார். ரியா அவர் முன்னால் சோஃபாவில் சோகமாக அமர்ந்திருந்தாள். மகேஷ் கபூர் ரியாவிடம் இவ்வாறு சொன்னார். ரியா, தேவ் உன் தகுதிக்கு ஏத்தவன் இல்லைன்னு நீ தானே நினைச்ச. இப்ப அவனே போயிட்டான்ல, அப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அது மட்டும் இல்ல, அவினாஷுக்கும் இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்க 2 பேரும் சேரணும்னு விதி இருக்கோ என்னமோ. ரியா ஏதோ ஆழமான யோசனையில் இருந்தாள். அவள் முகத்தில் ஒரு பதட்டம் தெரிந்தது. அப்பா, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியமா. அப்பா நான் தேவுக்கு விவாகரத்து கொடுக்கறதுக்கு சம்மதிக்கவே இல்ல. அவன் போலியான பேப்பர்ஸ் தயாரிச்சிருக்கான். போலியா? ஆமா அப்பா. தேவி என்கிட்ட என்ன சொல்லி கையெழுத்து வாங்கினான்னு எனக்கே ஞாபகம் இல்ல. எதுவுமே ஞாபகம் இல்ல. ரியா, ரியா எனக்கு லாயர் கால் பண்ணாரு. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்குன்னு வேற சொன்னாரு. உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுமா? இல்ல அப்பா, இது நடக்க வாய்ப்பே இல்ல. கோபத்தில் ரியா மேஜை மேல் இருந்த கண்ணாடி கிளாஸை ஓங்கி அடித்தார். மகேஷ் கபூர் பதறி போய் எழுந்து நின்றார். ரியா ஆத்திரத்துடன் அங்கிருந்து வெளியேறினார். மகேஷ் கபூர் தனக்குள்ளேயே முணுமுணுக்க தொடங்கினார். அப்ப உண்மையிலேயே இவள் தேவ காதலிக்கிறாளோ? அப்படின்னா என் பொண்ணு மறுபடியும் கஷ்டப்பட போறா. தேவ் பண்ணது கல்யாணம் இல்ல, ஒரு கான்ட்ராக்ட்னு இவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாளே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்றது? மகேஷ் கபூர் ஏதோ யோசித்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தார். ரியா அப்பா வீட்டிலிருந்து நேராக தன் வீட்டிற்கு வந்தாள். யாருடனும் பேச விருப்பம் இல்லாமல் நேராக பெட்ரூமிற்குள் சென்றாள். அந்த அறை கலைந்து கிடப்பதை பார்த்ததும் அவளுக்கு தேவ் ஞாபகம் வந்துவிட்டது. அவள் பெட்டில் படுத்துக்கொண்டு ஓவென்று அழ ஆரம்பித்தாள். தேவ், ஏன் எனக்கு துரோகம் பண்ண? ஏன் கடைசில நீயும்? அப்பொழுது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கேர்டேக்கர் வந்ததும் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். மேடம், தேவ் சார் உங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டாரு. அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? அவர் இங்கிருந்து போகும்போது வெறும் 2 செட் ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துட்டு போனாரு. அவர் உங்களுக்கு உண்மையிலேயே துரோகம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா வெறும் ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துட்டு போவாரா என்ன? என்ன நீ சொல்றது நிஜமா? ஆமா மேடம், வாங்க நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். கேர்டேக்கர் உள்ளே சென்று தேவின் பழைய நைட் சூட் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தார். அதை பார்த்ததும் ரியா திகைத்து போனாள்.